संपृक्तौ वागर्थप्रतिपत्तये जगतः पितरौ वन्दे पार्वती परमेश्वरौ परस्परतपःसम्पत्पलायितपरस्परौ प्रपञ्चमाता पितरौ प्राञ्चौ जायापतिस्तु महा. இன்றைய தினம் காலையில் அருமையான சத்சங்கம். இங்கு சூரிய நமஸ்காரம் ஆஸ்திக ஜனங்கள் ஸ்ரத்தாளுக்கள் வந்து பண்ணுறா. அதுவும் இந்த ஒரு ஆசிரம சன்னிவேசத்தில் பிரத்யக்ஷமாக சூரிய பகவானை பார்த்துண்டு சூரிய நமஸ்காரம் பண்ணுறது என்கிறது ஒரு அலாதியான அனுபவம். அவர் ஸ்ரீ பட்டாபிராம சர்மா அவர்கள் ஆசிரமத்தில் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டார். இவாளுக்கு இந்த சங்கத்துக்கு ஏதாவது பேர் இருக்கா? பக்தஜன சேவா சங்கம். இது கிட்டத்தட்ட ஒரு 50 வருடங்கள் முன்னாடி, 45 வருடங்கள் முன்னாடி ஆரம்பித்து தொடர்ந்து நடந்துட்டுருக்கு. அப்போ இருந்த பெரியவா, 45 வருடங்கள் முன்னாடி இருந்த பெரியவா பேர் ஸ்ரீ ஏஎன் கிருஷ்ணமூர்த்தி அவர்கள் இன்னும் எல்லாருமா சேர்ந்து ஆரம்பித்தது யோகசாஸ்திரத்தில் தீர்க்கால நைரந்தரிய சத்காரா சேவிதா திருடபூமிஹி அப்படின்னு வருது. எந்த ஒரு அத்தியாத்ம சாதனையுமே அது ஆத்மார்த்தமாக நடக்கிறது, சத்தியமாக நடக்கிறது என்பதற்கு ஒரு முக்கிய லட்சணம் என்ன அப்படின்னு, தீர்க்காலமாக நடக்கிறதா, தீர்க்கால நிரந்தரமாக நடக்கிறதா, அப்புறம் அதில் கலந்துக்கிறவாள்லாம் அதில் உள்ள ஒரு ஆதரவோடு கலந்துக்கிறாளா, எவ்வளோ சத்காரத்தோடு கலந்துக்கிறாங்கிறது அதை பொறுத்து இருக்குது. இது இத்தனை வருஷமாக விளையாட்டாக 47 வருஷமாக ஒன்றும் பட்டாட்டோப்பம் இல்லை. உலகத்தில் தன்னை காட்டிக்கணும் அப்படிங்கிற மாதிரி எண்ணங்கள்லாம் இல்லை. அது பாட்டு அமைதியாக வாரம் ஒரு சூரிய நமஸ்காரம் பண்ணணும் என்று சில ஸ்ரத்தாளுக்கள் கூடி அவள் பண்ணிகிட்ருக்கா, லோகக்ஷேமார்த்தம் பண்ணிகிட்ருக்கா. இது மேலும் மேலும் தொடர்ந்து நடந்துட்டும் இருக்கும். அது இப்பேற்பட்ட இந்த ஒரு சூரிய நமஸ்காரம், இதில் அதாவது சூரிய நமஸ்காரம்னு இங்கே சொல்கிறது இன்றைக்கி பிரசித்தமாக யோகத்தில் சூரிய நமஸ்காரம்னு பண்ணுறாளே அது இல்லை. இது அருணப்பிரஸ்னம் என்று கிருஷ்ண யஜுர்வேதத்தில் ஒரு பாகம் இருக்கிறது. இந்த அருணப்பிரஸ்ன மந்திரம் சொல்லி சொல்லி, இந்த மந்திரங்கள்லாம் சொல்லி சொல்லி அணுவாக்கமாக நமஸ்காரம் பண்ணுறது இருக்கு. அந்த சூரிய நமஸ்காரம் சில இடங்களில் நம்ம சொல்லி வேற ஒன்று நடந்திருக்கு, திடீர்னு ஸ்மரணைக்கு வருது. நம்ம யூனிவர்சிட்டிலேயே நடந்த விஷயந்தான். இங்கே பக்கத்தில் வியாசா இருக்கு இல்லையா, அருணப்பிரஸ்ன பாராயணம் பண்ணுற நமஸ்காரம் யோகாவோடுது. பண்ணுற நமஸ்காரம், பண்ணுற சூரிய நமஸ்காரம் இருக்கே, அது இன்றைக்கி யோகாவில் எப்படி இருக்கோ அது மாதிரியான சூரிய நமஸ்காரம் அப்படின்னு கூட பண்ணியிருக்கோம். அதெல்லாம் நினைவுக்கு வருது. ரதசப்தமி அன்னைக்கு ஒரு முறை. விஷயத்துக்கு வரேன். அப்போது இந்த நமஸ்காரமே எதை ஆதாரிதமானது அப்படின்னா, வேதத்தில் உள்ள அருணப்பிரஸ்னம்ங்கிற பாகத்தை ஆதாரிதமானது. அந்த அருணப்பிரஸ்னம்ங்கிற பாகத்துக்கே சூரிய நமஸ்காரம்ங்கிற பேர் வர அளவுக்கு அது சூரிய நமஸ்காரம் பிரசித்தமாயிடுது. அருணப்பிரஸ்னம்ங்கிற பாகம் சூரிய பகவானை பற்றிய பாகம். சூரிய பகவானை பற்றிய பலவேறு தத்துவங்கள், அபூர்வமான தத்துவங்கள், ஆச்சரியமான தத்துவங்கள் அருணப்பிரஸ்னத்தில் வருது. அதனால தான் அதை சொல்லி சொல்லி சூரிய நமஸ்காரம் பண்ணுறதுங்கிறது. இதனுடைய பலன் ஆரோக்கியம். ஆரோக்கியம் பாஸ்கராத்து இச்சேத்து. ஆரோக்கியம் ரொம்ப பிரதானம். அது இப்போ உள்ள உலகத்துக்கு ஏகப்பட்ட வியாதிகள், எப்போ யாருக்கு என்ன வியாதி புதுசாக வரும் அப்படின்னு சொல்லவே முடியாது. என்னெல்லாமோ டெஸ்டிங்லாம் நடந்துட்டுருக்கு. பொதுவாக சயின்ஸுங்கிற பேரில், டெக்னாலஜிங்கிற பேரில் வெளியில் எதையோ டெஸ்ட் பண்ணோம் அப்படிங்கிறது இல்லாமல் ஆட்டை கடித்து கடைசியாக மனுஷனே கடிக்கிறாங்கிற மாதிரி இந்த ஜெனட்டிக் இன்ஜினியரிங் அது இதெல்லாம்
மனுஷா இது மாட்டை டெஸ்ட் பண்ணால் ஜெர்சி மாடுன்னா நாட்டு மாடுன்னா, நாயை டெஸ்ட் பண்ணால் புதுசாக சிருஷ்டி பண்ண ஆரம்பித்தான். இன்றைக்கி மனுஷா அளவுக்கு வந்து மனுஷாலே இனிமேல் பாதி மிஷின் பாதி மனுஷான ஆயிடுவாளோன்னு தோன்றது. அதை நோக்கி தான் போயின்ட்டுருக்கோம். இது மாதிரிலாம் பரீட்சைகள்லாம் மனுஷ சரீரத்தை வச்சுட்டு பண்ணும் பொழுது, சுற்றி இருக்கக்கூடிய செடி கொடிகள்லாம் வச்சுன்னு பண்ணும் பொழுது பலவேறு வியாதிகள் புதுசாக உற்பத்தி ஆகுது. இப்போ பிரசித்தமாக வந்தது கொரோனா, அதுவே அது மாதிரி ஒன்று தான். சரி, கொரோனாக்குன்னு அது பேர் என்ன, பூஸ்டரா, வேக்சினேஷன் எடுத்துக்கலாம் அப்படின்னு ரொம்ப முயற்சி பண்ணி எல்லாம் கண்டுபிடிச்சா ரொம்ப பாராட்டத்தக்க விஷயம். அதுவும் என்ன ஆகுது அப்படின்னா, வேக்சினேஷன் பெற்றுன்றதுனால சில பேருக்கு வியாதி வந்துடுத்து, காலமாயிட்டா அப்படிங்கிறதையும் பார்க்குறோம். சரி, வேக்சினேஷன் இல்லாத இருந்துள்ளாமல் என்ன, அப்பயும் வியாதி வந்துடும், மறுபடியும் கொரோனா வந்துடும் அப்படிங்கிற பீதி. ஆக எப்படியோ ஓடின்னு இருக்கு. மாற்றி நிறைய வியாதிகள் உலகத்தில் பார்க்குறோம். போன தலைமுறை அளவுக்கு ஆரோக்கியமாக இல்லை இப்போ, ஆனால் தீர்காயுசாக இருக்கும். போன தலைமுறை நம்ம அளவுக்கு தீர்காயுசாக இருந்தாலும் தெரியாது. 60-65 வயசுலேயே நிறைய பேர் காலமாயிடுவா, முன்னாடி இருந்த பெரியவாள்லாம். ஆனால் ஆரோக்கியமாக இருப்பா. இது கவனிச்சிருக்கலாம் தெரியல, நேச்சரில் 65 வயசு தான் இருப்பானாலும் ஆரோக்கியமாக இருப்பா. இன்றைக்கி வந்து 25 வயசுக்கே பேக் பெயின்ங்கிறான், என்ன முட்டு வலிங்கிறான். அதுலேருந்து ஆரம்பித்து தீர்காயுசாக இருந்தாலும் 90 வயசு வரைக்கும் சரீரத்தை ஓட்டினாலும், ஆனால் அதில் ஏகப்பட்ட வியாதிகள் அத்தனைக்கும் நடுவில் வாழ வேண்டியிருக்கு. எல்லாருமே ஜாயின்ட் பெயின்ங்கிறான், அதுங்கிறான், இதுங்கிறான், வயிற்று வலிங்கிறான். இது வந்து இதுலேயே ஓடின்ட்டுருக்கு. சின்ன வயசு பசங்கள்லேருந்து ஆரம்பித்து வயசானவா வரைக்கும் வியாதிங்கிறது பார்ட் அண்ட் பார்சலாக, இப்படி கை காலோ அது மாதிரி வயிறுன்னுன்றத வயிற்று வலி ஒன்று அப்படிங்கிற மாதிரி அதோட சேர்ந்து தான் வாழணும் என்ற நிலைக்கு ஆளாயிருக்கோம். அந்த நாள்லாம் ஒரு 50 வயசு தாண்டினா என்னென்னலாம் வருமோ அதெல்லாம் இப்போ வந்துட்டுருக்கு சின்ன வயசுலேயே. அது மாதிரி சமயத்தில் நாம் என்ன பண்ண முடியும்? நம்ம என்ன பெரிய சயின்டிஸ்டா, பயாலஜிஸ்டா, அல்லது பெரிய டாக்டரா, உலகத்திலேயே பெரிய ரெவல்யூஷன் கொண்டு வர அளவுக்கு பெரிய டாக்டரா? நம்ம அளவுக்கு நம்ம சக்திக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா, பிரார்த்தனைகள் நடத்தலாம். உலகத்தில் எல்லாருக்கும் ஆரோக்கியம் வேணும். என்னது அது? விஸ்வமஸ்து அநாதுரம் பிரார்த்தனை. ஏன் வியாதி நீங்கணும்னு மட்டும் இல்லை, லோகா சமஸ்தாசிகனோ பவந்துங்கிற மாதிரி இது ஒரு பிரார்த்தனை. விஸ்வமஸ்து அநாதுரம், ஜகத்தே அநாதுரமாக இருக்கட்டும். அநாதுரம்னா என்ன? வியாதி இல்லாமல். ஜகத்தே அநாதுரமாக இருக்கட்டும், வியாதி இல்லாமல் இருக்கட்டும்ங்கிற பிரார்த்தனை நம்ம பண்ணிக்கலாம். அதனால இந்த சூரிய நமஸ்காரத்தில் நம்ம ஆரோக்கியம் மட்டும் இல்லாமல் இந்த ஆரோக்கியம் லோகத்துக்கே கிடைக்கட்டும்னு பிரார்த்தனை பண்ணிட்டு சூரிய நமஸ்காரம் பண்ணலாம். இதுதான் அந்த சூரிய நமஸ்காரத்தோட பெருமை, அருணப்பிரஷ்னம். அந்த அருணப்பிரஷ்னமும் ராமாயணமும்னு ஒரு தலைப்பு கொடுத்துட்டார். அவர் தான் கொடுத்தார், பட்டாபிராம சர்மா தான் கொடுத்தார், அருணப்பிரஷ்னமும் ராமாயணமும் என்று. அது ரொம்ப சந்தோஷத்துக்குரிய விஷயம். ஏன்னா நான் அருணப்பிரஷ்னம் முழுக்க இப்போ பார்க்க போகிறது இல்லை. அருணப்பிரஷ்னத்தில் ஒரு அணுவாக்கம், இந்த அணுவாக்கம் ராமாயணத்தோட ரொம்ப சம்பந்தப்பட்ட அணுவாக்கம், நமக்கெல்லாம் தெரிஞ்சது தான். ஓம் இமானு கம்புவனாசீஷதேம இந்திரஸ்ச விஸ்வேச்ச தேவாஹ யக்ஞஞ்ச நஸ்தன்வஞ்ச பிரஜாஞ்ச ஆதித்யைரிந்திர சஹசீஷதாது. இங்கேருந்து ஆரம்பிப்போம். இந்த அணுவாக்கத்தை இப்படி பார்த்துன்னு வருவோம். பொதுவாக நாம் புவனானி, இந்த புண்ணியலோகங்கள் எல்லாத்தையும் சாதிப்போம், சம்பாதிப்போம். இதுக்கு இந்திரனும் விஸ்வேதேவர்களும் நமக்கு அனுகிரகம் பண்ணட்டும். நம்முடைய யஜ்ஞத்தையும் நம்முடைய சரீரத்தையும், தன்வஞ்ச பிரஜாம்ச, அதை தவிர மக்கட்பேரையும், இது எல்லாத்தையும் இந்திரனாலையும் விஸ்வேதேவர்களாலையும் நாம் சாதிப்போம். இதெல்லாம் யார் நமக்கு சாதிச்சு கொடுப்பான்னா, தேவர்களும் இந்திரனும் நமக்கு. ஆதித்யைஹி இந்திரஹா, ஆதித்யர்களும் இந்திரனும் நமக்கு சாதிச்சு கொடுக்கட்டும் என்று மந்திரத்தினுடைய ஆரம்பம். ஆதித்யைரிந்திர சகணோ மருத்பிஹி அஸ்மாகம் பூத்வவிதா தனூனாம். இது என்னென்ன, இந்திரன் மருத்துக்களோட கூட, ஆதித்யர்களோட கூட, தனூனாம் அவிதா, நம்முடைய ரூபங்களுடைய, நம்முடைய தேகங்களுடைய, சரீரங்களுடைய ரக்ஷகனாக இருக்க கடவது என்று. இங்கே இந்திரன் மருத்துக்கள் இதுக்கெல்லாம் தத்துவார்த்தம் உண்டு, சொல்கிறேன்.
மருத்துக்கள் அப்படிங்கிறவா பொதுவாக வாயு தேவதை இருக்கார் இல்லையா, வாயுவினுடைய பல ஸ்ட்ரீம்ஸ், 7 ஸ்ட்ரீம்ஸை தான் மருத்துவம் சொல்கிற வழக்கம். வேதத்தில் உள்ள ஒவ்வொரு தேவதைக்குமே ஆத்தியாத்மிகமாக அர்த்தம் உண்டு. அந்த ரீதியாக வாயு அப்படிங்கிறது பிராணம். ஆதி பௌத்திகமாக எக்ஸ்டர்னலாக வெளியில் வாயுக்கு அர்த்தம் என்ன அப்படின்னா காற்று. ஆத்தியாத்மிகமாக வாயுன்னா பிராணம். அந்த பிராணனுடைய பல ஸ்ட்ரீம்ஸை சம்ஸ்கிருதத்தில் பிரணாளிம்பா. பிராணனுடைய பல பிராணன்கள் அது மருத்துக்கள். இந்த மருத்துக்களோட கூட இந்திரன் நமக்கு தேகங்களை ரட்சிக்கிறவனாக இருக்கட்டும். இந்திரன்கிறது என்ன அப்படின்னா இது பரமைஸ்வரியே அப்படின்னு தாது. பரம ஐஸ்வர்யத்தினுடைய அதிதேவதை. ஐஸ்வர்யம்னா இந்த தமிழ் ஐஸ்வர்யம் இல்லை. தமிழ் ஐஸ்வர்யம்னு செல்வம்னு அர்த்தம், நிறைய காசு பணம் அப்படின்னு அர்த்தம். அது வேற. இங்கே ஐஸ்வர்யம் அப்படிங்கிறது மாஸ்ட்ரி, இந்திரியங்களுடைய மாஸ்ட்ரி, இந்திரிய ஜெயம். அகாம கர்ஷனஹா அப்படின்னு வருது இந்திர விசேஷனம். அதனால இந்திரியங்கிற சொல்லே அப்படி வந்தது தான். அதாவது இந்திரனுக்கு ஆட்பட்டவை இந்திரியங்கள், இந்திரனால் ஆட்படுத்தப்பட வேண்டியவை. அப்படி ஆட்பட்டு இருக்கான்னு தெரியல. இந்திரனால் ஆட்படுத்தப்பட வேண்டியவைகள், பரமைஸ்வரியத்துக்கு கட்டுப்பட வேண்டியவைகள், அதனால அவைகளுக்கு இந்திரியங்கள்னு பேர். இந்திர அப்படிங்கிற சொல் எதை குறிக்கிறது அப்படின்னா இந்திரியங்களை கட்டுப்படுத்தக்கூடிய சக்தி. இது ஆத்தியாத்மிகமாக இதான் அர்த்தம் இந்திர சப்தத்துக்கு வேதத்தில். நான் வேத ரீதியாக சொல்லிட்டு போகிறேன், இதான் அர்த்தம். இந்த பரமைஸ்வரிய தேவதா இந்திரஹா, நம்மளுடைய இந்திரியங்களை கட்டுப்படுத்தக்கூடிய பலமான சக்தியாக இருக்கக்கூடிய இந்திரன் சரீரத்தில் உள்ள பிராணன்களோடு சேர்ந்து நம்மளுடைய சரீரங்களை காப்பாற்றட்டம். இது அடுத்த வாக்கியம். அதுக்கடுத்தது போனேன்னா ஆப்ளவஸ்வ பிரப்ளவஸ்வ ஆண்டி பவ ஜமாமுஹு சுகாதீன் துக்க நிதனாம் பிரதிமுஞ்சஸ்வஸ்வாம் புரம். ஆப்ளவஸ்வ பிரப்ளவஸ்வ அப்படிங்கிறது, பிளவங்கிறது தாண்டி செல்லுதல், தாவுதல், இதெல்லாம் பிளவங்கிறதுக்கு அர்த்தம். இது நம்மளை உற்சாகப்படுத்துறதுக்காக வேதம் சொல்கிறது. சும்மா மசமசன் இருக்காதப்பா, தாண்டு, உன்னுடைய உபாதிகளை தாண்டு. அதுதான் இங்கே உபாதிகளை தாண்டுங்கிற அர்த்தம் எங்கேன்னு கொண்டு வந்தேன். வெறும்னா தாண்டுன்னு தானே அர்த்தம். இங்கே நாங்கள் தாண்ட சொல்கிறதுன்னு வச்சுக்கலாம். ஏன்னா அடுத்த வரியை பார்த்தேன்னு நான் சொல்கிறது புரியும். அடுத்த வரியை பிரகரணத்துக்கு ஏற்ற மாதிரி தான் அர்த்தம் பண்ணும், கான்டெக்ஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி தான். ஆப்ளவஸ்வ பிரப்ளவஸ்வ அப்படின்னா உபாதிகளை தாண்டி நில், உபாதிகளில் வெறும்னு மாட்டிக்காத. உபாதின்னா புரியுறது இல்லையா? அதாவது நம்முடைய சரீரம், மனசு, பிராணம், இதெல்லாம் உபாதிகள். ஆங்கிலத்தில் அட்ஜங்க்டும்பா. அந்த உபாதிகளை கடந்து செல்லணும். மசமசன அதுக்குள்ளேயே எப்போ பாரு இருக்கக்கூடாது. அண்டம்னு ஒரு சொல் இருக்கு. அண்டம் அப்படிங்கிறது உங்களுக்கு அதுலேருந்து வந்தது தான் பிரம்மாண்டம்ங்கிற சொல். அண்டம்னா ஒரு உருண்டைன்னு வச்சுக்கோங்களேன். என்ன பிரம்மாண்டம் அப்படிங்கிறது. பிண்டாண்டம்னு ஒன்று சொல்லுவா. பிண்டாண்டம்ங்கிறது வேற ஒன்றும் இல்லை, சரீரம். சரீரமும் உபாதி தான். பிரம்மாண்டம்ங்கிற உருண்டையும் உபாதி தான். இது சரீர பிண்டம், இது பிண்டாண்டம் அப்படிம்பா. அப்போது இந்த பிண்டாண்டத்திலையோ பிரம்மாண்டத்திலையோ இதில் உள்ள பந்தங்களில் உபாதிகளில் இருக்கிறவன் இருக்கான் இல்லையா, அதில் மாட்டின்றவன். அந்த மாட்டின்றவனுக்கு ஆண்டி அப்படின்னு பேர். அண்டத்தில் இருப்பவனுக்கு ஆண்டி, சம்ஸ்கிருத சொல், வேத சொல். ஆண்டியா ஆயிடாதே அப்படிங்கிறது இங்கே வாக்கியம். ஆண்டி பவ ஜமா முகுஹு. ஜன்னா பிறந்தவனே, ஜ அப்படின்னு ஒரு வார்த்தை. பிறந்தவனே நீ ஆண்டியா ஆயிடாதே. என்ன ஆண்டியா ஆயிடாதேன்னா உபாதிகள்லேயே கட்டுப்பட்டவனா ஆயிடாதே. ஆப்ளவஸ்வ பிரப்ளவஸ்வ, இந்த அண்டங்களை தாண்டி கிளம்பு, உபாதிகளை கடந்து வா. இது சித்தர் பாடல்லையும் நந்தவனத்தில் ஒரு ஆண்டி, அவன் 4 மாதமாய் குயவனை வேண்டி கொண்டு வந்தான் ஒரு தோண்டி, கூத்தாடி போட்டுடை தாண்டி அப்படிங்கிற ஆண்டியும் எஜுர்வேதத்தில் வர ஆண்டியும் ஒன்னே தான். தமிழில் உள்ள ஆண்டிங்கிற சொல் இந்த வேதத்துலேருந்து இங்கே கிருஷ்ண எஜுர்வேதத்துலேயும் வந்த வார்த்தை தான் அது ஆண்டிங்கிறது. அண்டத்தில் மாட்டின்றவனுக்கு ஆண்டின்னு பேர். அண்டம்ங்கிறது இந்த சரீராதி உபாதிகள்,
அதில் மாட்டின்றவனுக்கு ஆண்டி என்று பெயர். ஆண்டி பவ மா, ஆண்டியா ஆயிடாதே, ஜென்மம் எடுத்தவனே. சுகாதி, அது எது மாதிரியான உபாதின்னு, எது மாதிரியான அண்டத்தில் மாட்டிக்காதே, எது மாதிரியான உபாதியில் மாட்டிக்காதே அப்படிங்கும் பொழுது சுகாதீன்னு துக்க நிதனாம், சுகாதீன் துக்க நிதனாம். இது என்னென்னா சுகத்தில் ஆரம்பிக்கிறது, துக்கத்தில் முடிகிறது. உபாதிகள் எல்லாமே அப்படி தான் இருக்குது. விஷய போகங்கள்லாம் எப்படி இருக்குது? இந்த விஷய போகங்களை நுகரணும்னு போகும்பொழுது ஆரம்பத்தில் சுகமாக இருக்குது. எத்ததக்ரே அமிர்தம் இவ பரிணாமே விஷோபமம் கீதை. அது நல்லா இருக்கே, அது பார்த்த உடனே நல்லா இருக்கேன்னு தோணும். நல்லா இருக்கேன்னு தோணின உடனே அடுத்தது என்ன பண்ணுவோம்? அதை நுகரறதுக்காக போவோம், அதை அனுபவிக்கிறதுக்காக போவோம். அப்புறம் செம்மையாக அடி வாங்குவோம். இது ஒரு விட்டில் பூச்சி மாதிரி. விட்டில் பூச்சி கேண்டில் மேலே உள்ள தீபத்தை பார்க்கும், நல்லா இருக்கே அப்படின்னு தோணி அந்த கேண்டில் ஏறும். கேண்டில் ஏறது ரொம்ப கஷ்டம். ஏன்னா கேண்டில் அந்த மெழுகுபத்தியில் இதெல்லாம் ஒழுகும், அப்படியே எரியும், எரிய எரிய எரியும், எரிய எரிய ஏறும். ஏறி போய் அந்த தீபத்தில் தன்னோட இடது ரெக்கையை அப்படி காட்டும், பொசிக்கின்றோம், அங்கே கீழே விழும், துடிக்கும். கொஞ்ச நாள் கீழே சுத்தம், ஐயோ அதுக்கிட்ட போகவே கூடாது அப்படின்னு. அப்புறம் மறுபடியும் நல்லா இருக்கே அப்படின்னு தோணும். ஒரே ரெக்கையோட ரொம்ப சிரமப்பட்டு ஏறி போய் ரெண்டாவது ரெக்கையும் இப்படி காட்டி அதுவும் எரிஞ்சிடும். உடனே துடிச்சு கீழே விழும். இனிமேல் பறக்கக்கூட முடியாது. பறக்க முடியாதுன்னாலும் அடுத்த முறை ஏறி போய் காலை காட்டும், அப்புறம் ரெண்டாவது காலை காட்டும், அப்புறம் கடைசியாக தன்னையே அந்த தீபத்துக்கு கொடுத்துன்றோம். என்ன இதுதான் உபாதிகளில் தன்னை மாட்டி நன்னா இருக்கேன்னு ஆரம்பிப்போம். எதை ஆரம்பித்தாலுமே விஷய போகங்களில் ரொம்ப நன்னா இருக்கே அப்படின்னு தோணி ஆரம்பிப்போம். ஆனால் துக்க நிதானம், அது துக்கத்தில் முடிகிறது. அது மாதிரி இருக்கக்கூடிய இந்த பந்தத்தை சுவாம்புரம், இந்த பந்தத்தை என்ன, இந்த புறம்ங்கிறது பந்தம், புறம்ங்கிறது வேதத்தில் எப்பொழுதுமே கோட்டை, பந்தம். என்ன அந்த பந்தத்தை பிரதிமுஞ்சஸ்வ, விட்டுடு, அதுலேயே ஸ்ட்ரக்காகி கிடக்காதே, அதுலேருந்து வெளியில் தாவு, ஆப்ளவஸ்வ பிரப்ளவஸ்வ, அதை கடந்து வா, அதுலேயே இருந்துட்டு இருக்காதே. மரீச்சயஸ்வாயம் புவாஹ ஏ ஷரீராண்ய கல்பயன் தே தே தேஹங்கல்பயந்து மாச்ச தேக்யாஸ்மதீரிஷத். அந்த பந்தங்களை கடந்து வந்தா என்ன ஆறுது அப்படின்னா, விஷயபோகங்களாகிய பந்தங்கள் அதிலேயே இருக்கிறது அப்படின்னு மாட்டிக்காம அதை கடந்து வர வர என்ன ஆறுதுன்னா, ராகத்வேஷங்கள், அப்புறம் சரீரத்தையே கான்சென்ட்ரேட் பண்ணுற ஆசைகள், இதை கடக்க கடக்க ஒரு புதுவிதமான அனுபவம் ஏற்படுறது. இதை ரொம்ப ஆச்சரியமாக வேதம் சொல்கிறது. மரீச்சயா சுவயம்புவாகா. மரீச்சிஹி அப்படின்னா சூரிய கிரணம்னு அர்த்தம். சூரியன் அப்படிங்கிறதே வேதத்தை முன்னாடியே சொன்னேன் இல்லையா, வாயுன்னா பிராணம். அது மாதிரி சூரியன்கிறது ஆத்தியாத்மிகமாக பார்த்தா ஆத்மாவே. சூரிய ஆத்மா ஜெகதஸ்தஸ்துஷஸ்ச. சூரியன்கிறது ஆத்தியாத்மிகமாக ஆத்மா, ஆதிபௌத்திகமாக மேலே இருக்கக்கூடிய இந்த சூரிய மண்டலம். அப்போது சூரியன் ஆத்மான கிரணங்கள் அப்படின்னு சைத்தன்ய கிரணங்கள்னு தான் அர்த்தம். ஆத்தியாத்மிகமாக சொல்கிறேன். இந்த சைத்தன்ய கிரணங்கள் அப்படிங்கிறது விஷயபோகங்களை விட்டுட்டு, ராகத்வேஷங்களை விட்டுட்டு, சுவார்த்தத்தையை விட்டுட்டு, உள்ளுக்குள்ள ஸ்வரூபத்திலேயே முழுக சைத்தன்யத்திலேயே முழுக என்ன ஆகுதுன்னா, அப்போது உங்களுக்கு இந்த சைத்தன்ய கிரணங்களால் ஏற்படக்கூடிய ஒரு பாவனா சரீரம் கிடைக்கிறது. உபாசனைக்கு வேண்டியது பாவனா சரீரம். அது ஸ்தூல சரீரமும் இல்லை, சூக்ஷ்ம சரீரமும் இல்லை. இது ரெண்டுத்தையும் கடந்த பாவனா சரீரம் அப்படின்னு ஒன்று இருக்குது. பாகவதத்தில் அதை பற்றி வரும்பொழுது சுத்தாம் பாகவதீம் தனும் அப்படின்னு வருது. ஆரப்த கர்ம நிர்வாணா நியபத்தது பாஞ்சபௌத்திகா. பாஞ்சபௌத்திகத்தை கடந்த பாகவத சரீரம் அப்படின்னு பாகவதம் சொல்கிறது. பாகவத தேகம் அப்படின்னு. இது பாவனா சரீரம்னு வேதாந்திகள்லாம் சொல்லுவா. இது உபாசனைக்கு முக்கியம். நம்மளுடைய பாவனா சரீரம் கெட்டு போயிடாத காப்பாற்றணும். எவ்வளோக்கெவ்வளோ விஷய போகங்களில் ரொம்ப பந்தப்படுறோமோ, ராகத்வேஷங்களுக்கு பந்தப்படுறோமோ, அவ்வளோக்கெவ்வளோ பாவனா சரீரம் கெட்டு போகும். அப்படி இருக்கும் பொழுது அந்த பாவனா சரீரத்தை வளர்த்துக்கிறது அப்படிங்கிறது
ஆத்ம ஜோதியால் தான் வளர்த்துக்க முடியும் என்கிறது. ஆத்மாவை நோக்கி நம்ம நகர தான் பாவனா சரீரத்தை வளர்த்துக்க முடியும். மரீச்சயகாங்கிறது இங்கே சைத்தன்ய கிரணங்கள். ஸ்வயம்புவாக இந்த சைத்தன்ய கிரணங்கள் ஸ்வயம்புவா இருக்கு. ஸ்வயம்புன்னா இது சொதசித்தமாக இருக்கு. இது வெளியிலேருந்து யாரோ ஒருத்தர் ஏற்படுத்தினது இல்லை. சொதசித்தமான இந்த சைத்தன்ய கிரணங்கள் சரீராணி அகல்பயன்னு அவைகளே இந்த பாவனா சரீரத்தை உருவாக்குகின்றன. அப்பேற்பட்ட அந்த சொதசித்தமான சைத்தன்ய கிரணங்கள் எனக்கும் அந்த பாவனா சரீரத்தை ஏற்படுத்திட்டம். தே தேகம் கல்பயந்து. நான் எந்த ஒரு பாஞ்சபௌத்திகமான சரீரத்தில் அதோடைய ஸ்ட்ரக்காகி அதுதான் நான் நினச்சிட்டு ராகத்வேஷங்களை ஈடுபட்டு இருக்கேனோ அதுலேருந்து நான் வெளியில் வரும்பொழுது, செத்து போன உடனே அர்த்தம் இல்லை, அதில் உள்ள பந்தத்துலேருந்து இதுதான் நான் நினைக்கிறதுலேருந்து இதோட ராகத்வேஷம்தான் நான் நினைக்கிறதுலேருந்து நான் அதை கடந்து வெளியில் வரும்பொழுது இந்த சித்கிரணங்கள் சைத்தன்ய கிரணங்கள் எனக்கு பாவனா சரீரத்தை ஏற்படுத்தட்டம். தே தேகம் கல்பயந்து. அந்த இந்த சைத்தன்ய கிரணங்களுடைய கியாத்தின்னா இங்கே வியாப்தி, இந்த சரீரம் உள்ள வியாப்தியானது நசிக்க வேண்டாம். மாச்சதே கியாஸ்ம தீரிஷத்து. அதனுடைய சைத்தன்ய கிரணங்களுடைய கியாத்தியானது சரீரம் வரைக்கும் அது வியாபிக்கும். நாம் ஸ்வரூபத்தை தியானம் பண்ண ஆரம்பித்தோம். பிரதிபோத விதித்தம் மதம். அப்படி இருக்கும் பொழுது அது அழிய வேண்டாம். அதனால நம்ம இந்த ஒரு ஆழ்ந்த தூக்கம் இருக்கே, அதாவது ராகத்வேஷங்களை உட்பட்டு ரொம்ப நேரோ மைண்டடாக எப்போ பாரு ரொம்ப அல்பமான விஷயங்களை சிந்தனை பண்ணிட்டு இந்த ஆழ்ந்த தூக்கம், இந்த தூக்கத்திலேருந்து வெளியில் வரணுங்கிறதுனால அடுத்தது எழுப்புறது வேதம். உத்திஷ்ட தமா ஸ்வப்த அக்னிமிச்சத்வம் பாரதாக ராஜ்ய சோமஸ்ய திருத்தாசஹ சூரியேண சயுஜோஷசஹ. உத்திஷ்டத மா ஸ்வப்த, எழுந்திருப்பா, தூங்காதே. அக்னிமிச்சத்வம் பாரதாக. பாரதாக அப்படின்னு பரணம் பண்ணுறவான்னு அர்த்தம், பரிக்கிறவா. அதுதான் இந்த நாட்டுக்கே பேர் இன்னைக்கு பாரதம் அப்படின்னு. பரிக்கிறதுனா டு பியர். பியர் அப்படிங்கிற வார்த்தை, இங்கே உள்ள பரணம் அப்படிங்கிற வார்த்தை, இதெல்லாம் சம்பந்தப்பட்டதாக இருக்குது. அதாவது இந்த உபாசனையை தரிக்கிறவா, இந்த தாரணா தியானத்தை தரிக்கிறவா, ராகத்வேஷங்களை கடந்து ஆத்மஸ்வரூபத்தினுடைய தாரணா தியானத்தை தரிக்கிறவா, அவளுக்கு பாரதாகா அப்படின்னு பெயர். ஹே பாரதர்களே, நீங்கள் அக்னியை விரும்புங்கள், எழுந்திருங்கள், தூங்காதீர்கள், நீங்கள் அக்னியை விரும்புங்கள். எப்படி வாயு, சூரியன், இந்திரன் இவாளுக்கெல்லாம் ஆதி பௌத்திகமாக ஆத்தியாத்மிகமாக அர்த்தங்கள் உண்டோ அது மாதிரி அக்னிக்கும் ஆதி பௌத்திக ஆத்தியாத்மிக அர்த்தம் உண்டு. ஆதி பௌத்திகமாக வெளிப்படையான அர்த்தம் அக்னிக்கு என்ன? நம்ம உபாசனம் பண்ணுறோம், அக்னிஹோத்திரம் பண்ணுறோம், சமிதாதானம் பண்ணுறோம், அதுக்கு பிரத்யட்சமாக என்ன அக்னி இருக்கோ அதுதான் அக்னி. இது ஆதி பௌத்திகம், வெளிப்படையான. ஆத்தியாத்மிகமாக அக்னிங்கிறது என்னென்ன, நம்ம மனசில் ஏற்படக்கூடிய உந்துதல். சம்ஸ்கிருதத்தில் அதுக்கு தான் கிரதுன்னு பேர், ஆங்கிலத்தில் பேஷன் அப்படின்பா. இன்னி வரைக்கும் இங்கிலீஷ்காரா பேஷனா அக்னிங்கிறா. ஐ ஹாவ் எ பேஷன் அப்படிங்கிறத ஐ ஹாவ் எ ஃபயர்ம்பா. இந்த ஃபயர் ஒன்ட்ட இருக்கா அப்படின்பா. அதே தான் வேதத்தில் உள்ள அக்னி, அதே தான். ஆத்தியாத்மிகமாக உந்துதல். என்ன உந்துதல் அப்படின்னு, ஏதோ ஒன்றத்தை நோக்கி ஏதோ செய்யணும் அப்படிங்கிற உந்துதல், இது கிரது. அதுதான் நம்ம வழிபடுற அக்னியான்னு அதுன்னு சொல்லிட முடியாது. ஏன்னா வேதம் என்ன சொல்லி கொடுக்கறது அக்னியை பற்றின்னா, வெறும்னா கிரதுகுன்னு சொல்லாமல் அக்னிர்ஹோதா கவி கிரதுகுன்னு சொல்கிறது. கிரதுன்னா உந்துதல்னு அர்த்தம். கிரதுன்னா யாகங்கிற அர்த்தம்லாம் பின்னாடி வந்தது தான். சாந்தசமாக சொல்கிறேன், வேத பாஷையில் சொல்லணும்னா கிரதுன்னா உந்துதல் அப்படிங்கிற அர்த்தம். கிரதுன்னு பிரக்யான்னு ஒரு அர்த்தம், அது வேற. உந்துதல் அவ்வளோதான், மனசுக்குள்ளேருந்து வரக்கூடிய இதை செய்யணுங்கிற உந்துதல். 50 வருஷமாக சூரிய நமஸ்காரம் நடத்தணுங்கிற உந்துதல், இதெல்லாம் கிரது. அதுதான் வெளிப்படையாக நம்ம வழிபடுற அக்னியினுடைய ஆத்தியாத்மிக அர்த்தம். அப்போ உந்துதல் தானா? உந்துதல் தான் சொல்ல முடியாது, கவிகளுடைய உந்துதல். கவிகள்ங்கிறது ஏக நீங்க பொயட்டுன்னு அர்த்தம் இல்லை.
சாதாரணமாக சம்ஸ்கிருதத்தில் கவின்னா போயட்டுன்னு அர்த்தம். வேதத்தில் கவிங்கிறதுக்கு அர்த்தம் வேற. வேதத்தில் கவின்னா கிராந்ததரிசி, ராகத்வேஷங்களுக்கு அப்பால் பார்க்கக்கூடிய சக்தி உடையவன் கவி, அவ்வளோதான். ராகத்வேஷம்னா ரொம்ப ஸ்ட்ராங்கான அட்டாச்மெண்ட் யார் மேலேயாவது எது மேலேயாவது வந்ததுன்னா ராகம், ஸ்ட்ராங்கான பிடிக்காத்தனம் வந்ததுன்னா தேஷம். இது ரெண்டுத்தையும் கடந்து பார்க்கக்கூடிய சக்தியை உடையவன் கவி, கிராந்ததரிசி கவி. அவனுடைய உந்துதல் கவீனாம் கிருத்துகு கவி கிருத்துகு, அவனுடைய உந்துதல் அக்னி. அவன் எது மாதிரியான உந்துதல் உடையவனா இருப்பான்? ராகத்வேஷங்களே இல்லாதவன் எது மாதிரியான உந்துதல் உடையவனா இருப்பான்? உலகம் முழுக்க எல்லாரும் க்ஷேமமா இருக்கணுங்கிற உந்துதல் தான் அவன் உந்துதலா இருக்கும், இல்லையா? அதாவது எல்லோரும் இன்புற்று இருக்கவே, லோகா சமஸ்தா சுகினோ பவந்து என்கிறது தான் அவனுடைய உந்துதலா இருக்கும். அப்போ ஆதி பௌத்திகமாக நம்ம பார்க்குற அக்னி இருக்கே, இது எதனுடைய சிம்பல், எதனுடைய குறியீடு, எதனுடைய பிரதீகம் என்று பார்த்தால் அந்த எல்லோரும் இன்புற்றிருக்கவே என்கின்ற ஃபீலோட, பேஷனோட பிரதீகம். அதனால அக்னி மிச்சத்துவம் பாரதாகங்கிறது ஆத்தியாத்மிகமாக அர்த்தம் பண்ணும் பொழுது சர்வலோகமும் க்ஷேமமாக இருக்கணுங்கிற உந்துதலை விரும்புங்கள் ஹே பரணசீலர்களே, பாரதர்களே. ராக்யா சோமஸ்ய திருப்தாசகா, பரிக்கின்றவர்கள் என்ன அர்த்தம் இங்கே வேதத்தில் இருந்தாலும் இப்போ நம்ம நாட்டுக்கு பாரதம்னு பேர் இருக்கிறதுனால அந்த அர்த்தத்தை எடுத்துக்கலாம். இந்தியர்களே, இந்தியர்களே, நீங்கள் எல்லாரும் லோகக்ஷேமங்கிற உந்துதலை நீங்கள் வாழ்த்துங்கள், போற்றி பாதுகாத்து இருங்கள், விரும்புங்கள். ராக்யா சோமஸ்ய திருப்தாசகா சூரியேன சயுஜோஷசகா, சோமனுடைய திருப்தியில் எப்பொழுது இருங்கள், சூரியனோடு சேர்ந்து இருங்கள். இதுக்கும் ஆத்தியாத்மிக அர்த்தம் பார்க்கணும். எல்லாமே சிம்பிள் தான், பிரதீகம் தான். சோமேங்கிறதுக்கு ஆதி பௌத்திகமாக என்ன அர்த்தம்? சோமே அப்படின்னு ஒரு கொடி இருக்கு, ஒரு லதை. அந்த லதையிலேருந்து ஒரு ரசம் வரும். அந்த ரசம் தான் சோமயாகத்தில் உபயோகப்படும். அதுக்கு சோமன் என்று பெயர். எங்க ஆதி பௌத்திகமா. இதை தவறா புரிஞ்சுருவா சில பேர், அது மாதிரிலாம் எழுதுறா. என்ன அப்படின்னா இது ஒரு விதமான போதை குடி விஷயங்கிற மாதிரி புரிஞ்சுப்பா. அப்படி இல்லை. இது சோமலத்தைன்னு ஒரு லத்தை இருந்தது, அது இன்றைக்கும் இருக்குங்கிறா. ஆனால் சித்தர்களுக்கு மட்டும்தான் கிடைக்கும்னு வேற சொல்கிறா. சோமலத்தைன்னு ஒரு லத்தை ஒரு காலத்தில் இருந்தது. அது அந்த கொடியை கொண்டு அந்த கொடிக்கு புறப்பாடெல்லாம் நடத்தி சோமயாகத்தில் அதை எடுத்துன்னு அதை பிழிஞ்சு அதை ஒவ்வொன்றுத்துக்கும் மந்திரம் உண்டு. அதில் அந்த ரசம் வரும்பொழுது சொல்கிற மந்திரம், அந்த மந்திரத்தை எடுத்து வச்சு யாகத்தில் என்னென்ன அர்ச்சனைலாம் பண்ணணுங்கிறது இத்தியாதிகள்லாம் இருக்குது. அதுதான் ஆதி பௌத்திகமான சோமன். ஆத்தியாத்மிகமாக சோமங்கிற சொல்லுக்கு என்ன அர்த்தம்னா, நம்முடைய வாழ்க்கையில் ஒரு சாத்விகமான வஸ்துக்களெல்லாம் அனுபவிக்கும் பொழுது ஹிருதயத்தில் ஒரு ரசம் ஏற்படுறது. அது ஆத்தியாத்மிகமான சோமன். அது வாழ்க்கை முழுக்க ஊடுருவி இருக்கு. அது ஆத்தியாத்மிகமான சோமன். அந்த ரசம் ஆத்தியாத்மிகமான சோமன். ராக்யா சோமஸ்ய திருப்தாசகா, சோமனுக்கு தான் ராஜான்னு பேர். சோமனுக்கு ராஜாங்கிறது ரூடி நாமம் வேதத்தில். ராஜா சாபிஷுதோ நகா ராமாயணத்திலேயே வருது. ராஜா சாபிஷுதோ நகான்னு ஒரு இடத்துல வருது ராமாயணத்தில். அங்கே ராஜான்னா கிங்னு அர்த்தம் இல்லை, சோமனு தான் அர்த்தம். அங்கே ராஜாவை பிழிந்தெடுக்கிறார்கள்னு அர்த்தம். அதுக்கு யாகத்தில் வருது ராமாயணத்தில். ராஜாவை பிழிஞ்சு எடுக்கிறான்னா ஒரு ராஜாவுக்கு பிழிஞ்சு எடுக்கிறான்னு அர்த்தம் இல்லை, சோமலத்தையே பிழிகிறான்னு அர்த்தம். ராக்யா சோமஸ்ய திருப்தாசகா, சோமராஜன். அந்த சோமராஜனால் திருப்தி அடைஞ்சவர்களாக இருங்கள்னு அத்தியாத்ம ரசத்தில் வாழ்க்கையில் வாழும் பொழுது இதில் என்ன ஒரு ரசானுபவம், ஒரு சங்கீதம் கேட்கும் பொழுதோ, ஒரு காம்போஜி கல்யாணின்னு கேட்கும் பொழுதோ, அல்லது கல்யாணராமர் சன்னதியில் போய் நிற்கும் பொழுதோ, ஒரு சூரிய நமஸ்காரம் பண்ணும் பொழுதோ என்ன ஒரு ரசானுபவம் கிடைக்கிறதோ அந்த ரசத்தில் இருந்துருங்கள். சூரியன சைஜோஷசகா, சூரியனோட சேர்ந்து இருக்கிறங்கிறதுக்கு ஆத்தியாத்மிக அர்த்தம். சூரிய மண்டலம்ங்கிறது ஆதி பௌத்திகம், ஆத்தியாத்மிகம் ஆத்மா. ஆத்மாவோட சேர்ந்து வாழுங்கள் என்கின்ற அர்த்தம். இதுக்கு அடுத்தது வரக்கூடிய 2 மந்திரங்கள். ஒரு மந்திரத்தை ஆரம்பித்து வச்சுட்டு வேதம் விட்டுடுத்துங்க. இந்த மந்திரம் வேற ஒரு பிரகரணத்தில் இந்த மந்திரம் முழுமையாக வருது. அங்கே தான் முழுமையாக வரதேன்னு இங்கே
அதை இங்கே ஸ்மரிச்சுக்கணும்னு வெறும்னா ஆரம்பிச்சு மட்டும் விட்டுடுத்து. யுவா சுவாசாகாங்கிற மந்திரம், யுவா சுவாசாகாங்கிற மந்திரம் வேற ஒரு பிரகரணத்தில் முழுசாக வருது. அதே அந்த மந்திரத்தையே இங்கே முழுக்க பார்க்கலாம். அது ஒரே ஒரு மந்திரம் தான். அந்த மந்திரத்தை பார்க்கலாம் இப்போ. யுவா சுவாசாக பரிவீத ஆகாது சபுஸ்ரேயான் பவதி ஜாயமானஹா தம் தீராசா கவய உன்னயந்தி சுவாதியோ மனசா தேவயந்தகா. இந்த மந்திரம் வேற பிரகரணத்தில் வருதே, அங்கே சோமனை பற்றி தான் வருது. இன்னொரு பிரகரணத்தில் அக்னியை பற்றி கூட வருது இந்த மந்திரம். ஆனால் இங்கே என்ன அர்த்தத்தில் வருது அது முக்கியம். இங்கே ஏன் இந்த மந்திரத்தை ஸ்மரிச்சுக்க சொல்கிறா, இங்கே என்ன அர்த்தத்தில் வருதுன்னு. யுவா சுவாசாகா, யுவா இளைஞராக இருக்கிறார், சுவாசாகா நல்ல வஸ்திரம் தரிச்சவராக இருக்கிறார், சுவஸ்திரகான்னு அர்த்தம். பரிவீதகா நல்ல அலங்காரம் பண்ணிட்டவராக இருக்கார், ஆகாது இவ்வாறாக வருகிறார். ஜாயமானஹா சஹா ஸ்ரேயான் பவதி, அவர் இந்த பூலோகத்தில் பிறந்ததுனால நல்ல ஒரு ஸ்ரேயஸ் உடையவராக ஆனார். அவருக்குன்னு ஒரு அற்புதமான ஸ்ரேயஸ் கிடைச்சது. அப்படிப்பட்டவர் பூலோகத்தில் பிறந்து அவர் அலங்கிருத்தனாக நல்ல யுவாவாக சஞ்சாரம் பண்றார் என்னும் பொழுது தம் தீராசகா கவயா உன்னயந்தி, தீரர்களான கவிகள், தாரணா குசலர்களான கவிகள் இந்த இப்படி வர வர உன்னயந்தி ரொம்ப என்ன சொல்றது, பிரகாசிச்சு பாடுகிறார்கள். கவிகள் இவரை பிரகாசிச்சு பாடுகிறார்கள், இவரை மேம்படுத்தி எலிவேட் பண்ணி இவரை மேம்படுத்தி பாடுகிறார்கள். எப்பேற்பட்ட கவிகள்னா சுவாதியா, ஸ்வன ஆத்மா, ஆத்மாவினிடத்திலேயே தாரணையை உடைய கவிகள். தேவயந்தகா தேவனாக ஆக விரும்பும் கவிகள், தெய்வ சக்திகளை உட்கொள்ள நினைக்கக்கூடிய சாதாரண கவிகள் இல்லவா, தெய்வ சக்திகளை உட்கொள்ள நினைக்கக்கூடிய கவிகள். இவா மனசுனால இந்த கவிகள் என்ன பண்றான உன்னயந்தி, இந்த திவ்ய புருஷனை, இந்த யுவாவை, இந்த திவ்ய புருஷனை எலிவேட் பண்றார்கள் மனசுனால, ஹிருதயத்தினால மேம்படுத்துகிறார்கள். உன்னயந்தின மேம்படுத்துகிறார்கள். மந்திரத்தோட அர்த்தத்தை அப்படியே சொல்லிட்டேன். இது யாரை குறிக்கிறது, என்ன குறிக்கிறது, வேற பிரகரணத்தில் வேதத்தில் வரும்பொழுது சோமனை குறிக்கிறதுங்கிறது உண்மைதான். இங்கே என்னத்தை குறிக்கிறது, யாரை குறிக்கிறதுன்னு எடுத்துக்கலாம். அப்படின்னு யாரை குறிக்கிறதுங்கிறதெல்லாம் நீங்கள் பார்த்துக்கோங்க. ஆனால் நான் ஒன்று பண்ணுறேன், இங்கே இந்த மந்திரத்தை ராமபரமாக அர்த்தம் பண்ணுறேன், ராம விஷயமாக அர்த்தம் பண்ணுறேன். இந்த இடத்துல யுவா சுவாசாகா அப்படிங்க, யுவான்னா தருணம், இளைஞர். ராமச்சந்திர பிரபுவை அரோகா தருணோ வாக்மி வபுஷ்பான் தேசகால வித்துன்னு வருது. இளைஞனாக இருப்பார் அரோகா, அரோகான்னா ஆரோக்கியமாக இருப்பார். தருணகா வாக்மி நல்ல குரல் உடையவராக இருப்பார். வபுஷ்பானு திவ்ய தேகம் உடையவராக இருப்பார். அப்படின்னெல்லாம் ராமரை பற்றி வருது. அப்படிப்பட்ட யுவா இளைஞன். சுவாசாகா திவ்ய பீதாம்பரதரன் அப்படின்னு திவ்யமான வஸ்திரம், அதாவது என்னது, கச்சிது தரிசயசே மனுஷ்யானாம் விபூஷிதம். என்ன ராஜா அப்படிங்கிற ராஜ தர்மத்துக்காக நன்னா தன்னை சுஷ்டுவா அலங்காரம் பண்ணிண்டு மக்களுக்கு மத்தியில் நிற்கணும். இது ஒரு ராஜதர்மம். ராமச்சந்திர பிரபு பரதனுக்கு ராஜதர்மங்களை உபதேசம் பண்ணும் பொழுது இந்த ஒரு உபதேசம் பண்றார். தலைவனாக விசேஷமாக அலங்காரம் பண்ணிட்டு ஜனங்களுக்கு மத்தியில் நிற்கணும், ஜனங்களை விசாரிக்கணும். சுவாசாகா பரிவீதா உபவிஷ்டம் சு அலங்கிருத்தம், ஸ்வலங்கிருத்தனாக ஜம்னு யானை மேலேயோ குதிரை மேலேயோ தேர்லையோ வரக்கூடிய பிரபு ஜனங்களை குசலம் விசாரிப்பார். பரிவீதா இவ்வாறாக வருகிறார் அவர். ஜாயமானஹா இந்த பூலோகத்தில் பிறந்தார், இந்த பூலோகத்தில் பிறந்தார். ஜாயமானஹா பிறந்து இவர் பிறக்காதையே வெறும் அகண்ட பிரம்மமாகவே இருந்திருந்தார் அப்படின்னா, ஒன்று சர்வஜனாய் சர்வசக்தனாய் சர்வஸ்மாத் பரனாய் அப்படி இருந்திருந்தாலும் சரி, அல்லது அனாமமாய் அரூபமாய் அச்சிந்தியமாய் அப்பிரமேயமாய் அப்படி இருந்திருந்தாலும் சரி, அது எல்லாத்தையும் விட அவர் ஸ்ரேயஸ் உடையவராக எப்போ ஆறார் அப்படின்னு சௌலபியம், சௌசீல்யம், காருண்யம், ஔதாரியம். என்ன குஹனை போய் ஓடி கட்டிக்கிறார், சபரி 10 பழத்தை வாங்கி சாப்பிட்றார், அணிலை எடுத்து மடியில் வச்சுக்கிறார்.
என்கின்ற தன்மை வரது அவருக்கு அனாமம் அரூபம் அச்சிந்தியங்கிற தன்மையை விட சர்வஜன் சர்வசக்தன் சர்வஸ்மாத் பரங்கிற தன்மையை விட அவருக்கு ஸ்ரேயஸ்கரமானது. அதனால தான் வால்மீகி மகர்ஷி முடிக்கும் பொழுது ராமாயணத்தை பலம் விஷ்ணோஹோ பிரவர்த்ததாம், விஷ்ணு மேலும் மேலும் வளரட்டம் அப்படின்னு சொல்றார். பிறந்ததுனால மேலும் மேலும் ஸ்ரேயஸ் உடையவராக ஆறார் ராமர். சவு ஸ்ரேயான் பவதி ஜாயமானஹா. இப்படிப்பட்ட ஸ்ரேயானாக ஆன அந்த ராமர் இருக்காரே, அவரை தம் தீராசகா கவயகா உன்னயந்தி. கிராந்த திருஷ்டி உடையவர்கள், சூக்ஷ்ம தரிசனம் பண்றவர்கள், அப்பேற்பட்ட தாரணா குசலர்கள், அந்த கவிகள் உன்னயந்தி எலிவேட் பண்ணுகிறார்கள். அதாவது முன்னாடி ஒரு வார்த்தை சொன்னேன், தமிழ்ல ஏதோ சொன்னேன், மேம்படுத்துகிறார்கள், மேம்படுத்தி காட்டுகிறார்கள். தம் தீராசகா கவயா, தீராசகா தாரணா குசலாகன்னா தன்னுடைய தாரணைக்கு கொண்டு வந்து, இந்த கவிகள் வெளியில் எழுதுறதெல்லாம் அப்புறம் இருக்கட்டும், இந்த கவிகள் முதல்ல தாரணையில கொண்டு வர, தாரணையில கொண்டு வந்து உன்னயந்தி, இந்த தாரணையில மேம்படுத்துகிறார்கள். என்ன எப்படி மேம்படுத்துகிறார்கள் அப்படின்னு, மனசா, அதான் இது உபாசனை, அது ஹிருதயத்தினால மேம்படுத்துகிறார்கள். கவயகா உன்னயந்தி மேம்படுத்துகிறார்கள். இந்த உபாசனைக்காகத்தான் ராமரா மகர்ஷி வால்மீகி கொடுத்துருக்கார். அது அற்புதமாக ஒரு இடத்துல காட்டுறார். சாதுரேகா வினிர்மிதா அப்படின்னு. இந்த வினிர்மிதாங்கிற பதம் அங்கே வரணும்னு அவசியமே இல்லை. ராமகுணங்களை சொல்லிட்டு போறவர் வெறும்னு சொல்லிட்டே போகலாம். வினிர்மிதா, ஒரு சிற்பி சிற்பத்தை வடிச்சு வச்ச மாதிரி. இந்த ராமரை பார்த்துருக்கலாம் நீங்க, தில்லைவிளாக ராமரை. அது சரி, தில்லைவிளாக ராமர் எங்கேயோ இருக்கார், இங்கே பின்னாடி பாருங்க, கிட்டத்தட்ட இப்படிதான் இருப்பார் தில்லைவிளாக ராமர். என்ன ஒரு சைத்ரிகன், ஒரு பெயிண்டர் இருக்கானே, இந்த சைத்ரிகன் வந்து அப்படி 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 வரைஞ்சி வச்சிருக்கான். என்ன இது மாதிரி ஹிருதயத்தில் ஒரு உபாசகன் நிர்மாணம் பண்ணுவானா அவனோட தெய்வத்தை. சாதுரேகோ வினிர்மிதா. வால்மீகி அது மாதிரி ஒரு தெய்வத்தை ராமாயணம்ங்கிற காவியத்தில் நிர்மாணம் பண்ணிவிட்டார். அப்போ அது ஹிஸ்ட்ரியிலையெல்லாம் கேட்கப்படாது, ஹிஸ்ட்ரியாவே இருக்கட்டும். ஆனால் உபாசனையில உள்ள கொண்டு வருவதற்கு பார்த்தேடா, அதுதான் இங்கே நிர்மாணம், அதுதான் இங்கே நிர்மாணம், அதுதான் அது முக்கியம் இங்கே. என்ன அது ஹிஸ்ட்ரி இல்லையாங்கிற கேள்விகள்லாம் வேற. ஆனால் இது முக்கியம். இது வந்து இந்த நிர்மாணம் இருக்கு இல்லையா, இது ரொம்ப இன்டர்னலைஸ் பண்ணுறது. அதுதான் இங்கே வந்து அது மனசினால கவிகள்லாம் வந்து மேம்படுத்துகிறார்கள் அந்த ராமரை. அந்த கவிகள் தாரணா குசலர்கள். வால்மீகி எழுதுறதுக்கு முன்னாடி என்ன பண்ணார், என்ன வருதுங்க ராமாயணத்தில்? ததப் பஷ்யதி தர்மாத்மா தத் சர்வம் யோகம் ஆஸ்திதா. கண்களை மூடினார், யோகத்தில் இருந்தார், ராமரை இன்டர்னலைஸ் பண்ணார், அப்புறம் அதை வெளியில சிற்பமாக வடிச்சு, அதாவது காவியமாக வடிச்சார் என்றுதானே வருது. அதனால தாரணா குசலர்களாக தீராசகா சுவாதியா வால்மீகேர் பாவிதாத்மனஹா, பாவிதாத்மாவாக தாரணா குசலனாக, பாவிதாத்மாவாக, பாவிதாத்மானா ஆத்ம பாவனையில் இருக்கிறவனாக, மனசா ஹிருதயத்தினால இந்த யுவாவை, எந்த யுவா பிறந்து சிரேசுடையவனா ஆனானோ அந்த யுவாவை உள்ள மேம்படுத்தினார் வால்மீகி. வால்மீகி தான் இல்லை, கவயகான்னு பகுவச்சனத்தில் இருக்கிறதுனால கவிகள் மேம்படுத்தினார்கள். இந்த கவிகள் யாரு அப்படின்னு, வால்மீகிய மரியாதையினால பகுவச்சனத்தில் கவயகான்னு சொல்லியிருக்கு. அல்லது வால்மீகி மாறிய யார் யாரெல்லாம் உள்ளுக்குள்ள மேம்படுத்துகிறாரோ, வால்மீகியினுடைய வியாக்கியாதாக்களோ, வால்மீகிக்கு அப்புறம் வந்த கம்பனோ அல்லது துளசிதாசோ, இன்னி வரைக்கும் தொடர்ந்து வந்துட்டு இருக்க தியாகராஜரோ ராமதாசரோ, இப்பேற்பட்ட கவிகள்லாம் உன்னயந்தி. அல்லது யார் யாரெல்லாம் வெளியில தான் பாடணும் எழுதணுங்கிறது இல்லை, உள்ளுக்குள்ள இது மாதிரி ராமரை இன்டர்னலைஸ் பண்றாளோ கொண்டு வராளோ அவர்கள் எல்லாரும் மேம்படுத்துகிறார்கள். இந்த ராமபிரானை, இந்த யுவாவை மேம்படுத்துகிறார்கள். எதுக்கு மேம்படுத்துகிறார்கள்னு, அந்த ராமரா ஆகணுங்கிறதுக்காக. தேவயந்தகா, அந்த ராமரா ஆகணும், தேவயந்தகான்னா தேவனா ஆகணும் அப்படிங்கிறதுக்காக. என்ன அந்த தெய்வீக வாழ்க்கையை நம்ம உட்கொள்ளணுங்கிறதுக்காக மேம்படுத்துகிறார்கள். அந்த ராமரா ஆகணுங்கிற அந்த ஒரு மார்க்கத்தை இங்கே காட்டுறது வேதம். ராமரா ஆகிறதுக்காக பாவிதாத்மாவா இருந்துட்டு ஹிருதயத்துக்குள்ளே ராமரை கொண்டு வரதை காட்டுறது வேதம்.
என்ன சூக்ஷ்ம தரிசனம் கவையா சூக்ஷ்ம தரிசனம் பண்ணிட்டு தாரணா குசலர்களாக நமக்குள்ள கொண்டு வரணும். ஆத்மஸ்வரூபத்தில் அந்த ராமரை காணணும். ராமி ராமதாச சுவாமி பிரகட்டலே அந்தர்யாமி என்று காட்டணும் என்கிறத வேதம் இங்கே நிலையில் நிறுத்துகிறது. அந்த ராமருடைய பெருமை என்ன சொல்றதுன்னா, ஜாயமானகா ஸ்ரேயான் பவதி, அநாம அரூபாதி குணங்களை விட, சர்வயக்கிய சர்வசக்தியாதி குணங்களை விட பிறந்ததுனால தான் சௌலபிய சௌசீல்யாதி குணங்களால ஸ்ரேயானாக ஆகக்கூடிய அந்த பிரபுவை உள்வாங்கணும். மனசுக்குள்ள உள்வாங்கின சூக்ஷ்மதரிசிகள் அவ தேவயந்தகா ஸ்வயம் ராமனாக ஆகிறதுக்காக அவர்கள் இந்த ராமனை ஹிருதயத்துக்குள்ள மேம்படுத்துகிறார்கள். ராமரை மட்டும் சொல்லாம இந்த மந்திரம் ராமரோட மார்க்கத்தையும் காட்டிவிடுது. என்ன முதல்ல அர்த்தத்தை சொன்னேன், ரெண்டாவதா என்ன சொன்னேன், என்ன செய்யறேன் அப்படின்னா இதை ராமருக்கான மந்திரமா ஆக்கிறேன். அர்த்தம் ஜென்ரலா முதல்ல சொல்லியும் போயிட்டேன். அப்புறம் இந்த மந்திரம் ராமரை குறிச்சா எப்படி இருக்குங்கிறத காட்டிவிட்டேன். ராமரை தான் குறிக்கிறதாங்கிற கேள்வி வரும் நம்மளுக்கு. இது நீங்க காட்டினது ராமரை தான் உங்க சாமர்த்தியத்தினால் நீங்க காட்டியிருக்கலாம். சாமர்த்தியத்தினால காட்டுறவன் இல்லைனா அப்படிங்கிறது ஒரு 10 வருஷம் என்னோட பழகின வாழ்நாக்கெல்லாம் புரிஞ்ச விஷயம்தான். அதை நான் அவ்வளோ விரும்புறதில்லை. நம்ம சாமர்த்தியத்தினால ஒரு அர்த்தத்தை புராணத்தில் எக்ஸைட் ஆகி நம்மளா ஃபிக்ஸ் பண்ணுறது அப்படிங்கிற பாணி என்னோட பாணி இல்லை. என்ன அங்கே என்ன வரதோ அதை காட்டணும்னு நினைக்கிறவன் தான் நான். இப்போ இப்படி அர்த்தம் பண்ணிவிட்டாலே இது உங்கள் சாமர்த்தியத்தினால தான். நீங்கள் ராமேன்னு ஒரு பதம் வாக்கியம் கூட வரல. ராமேங்கிற வாக்கியம் ராமேங்கிற வாக்கியம் வேதத்திலேயே வரலன்னா சொல்ல மாட்டேன். இங்கே வரல. இந்த மந்திரத்தை போய் ராமருக்குன்னு எப்படி எடுத்தேள் அப்படின்னு கேட்டான்னா அடுத்த மந்திரத்தை பாருங்க. அடுத்த மந்திரத்தை பார்க்கும் பொழுது இந்த மந்திரத்தை ராமருக்காக எடுக்கணும் அப்படின்னு தோணத்தான் செய்யும். அஷ்டாசக்ரா நவத்வாரா தேவானாம் பூரயோத்யா தஸ்யாகம் ஹிரண்மய கோஷஹ சொர்கோ லோகோ ஜோதிஷாவிருதஹ. அஷ்டாசக்ரா நவத்வாரா தேவானாம் பூஹு அயோத்தியா. அயோத்தியாவை பற்றி சொல்லக்கூடிய மந்திரம் இந்த மந்திரம். இது இன்னைக்கு ஜாகிரபியில் உத்தரப்பிரதேசில் ஒரு ஊர் இருக்கே அயோத்தியான்னு, அதை சொல்லக்கூடிய மந்திரம் இல்லை. என்ன வால்மீகி அதை தான் சொல்கிறார். வால்மீகி ராமாயணத்தில் அயோத்தியான வருது, அயோத்தியா நாம நகரி தத்ராசி லோக விஸ்ருதா. அது இன்னைக்கு ராம ஜென்மபூமி இருக்கு இல்லையா, அந்த அயோத்தியா தான். அதே அயோத்தியா தான், சரையு நதிக்கரை. வேதத்தில் கிருஷ்ண யஜுர்வேதத்தில் அயோத்தியான்னு வருது. இது என்ன அயோத்தியா, இது என்ன அயோத்தியாங்கிறத பார்க்கணும். இது தேவானாம் பூஹு அயோத்தியா, தேவர்களுடைய புறம் அயோத்தியா அப்படின்னு சொல்லிவிட்டார். தேவர்களுடைய புறம் அயோத்தியா அப்படின்ன உடனேயே நம்ம ஆகாசத்துக்கு மேலே எங்கேயாவது ஒரு ஊர் இருக்கும் அயோத்தியான்னு, அல்லது ஆகாசத்துக்கு மேலே இருக்கக்கூடிய ஒரு ஊரை வேதம் அயோத்தியான்னு பேர் வச்சு கொடுத்து அப்படின்னு எடுத்துக்க ட்ரை பண்ணுவோம். இதெல்லாமே நம்ம வாசனை தானே தவிர வேத வாசனைகளை பார்க்கல. வேத விவட்சையை தான் எக்ஸ்ப்ளோர் பண்ணணும். தேவானாம் பூஹு அயோத்தியா. இதில் இன்னொரு விஷயம் இருக்குது. பூஹு அப்படிங்கிற சொல் அல்லது புறம்ங்கிற சொல், இதுக்கெல்லாம் ஊர் அப்படிங்கிற அர்த்தம் கொஞ்சம் பின்னாடி வந்தது தான். வேதத்தில் ரேராக தான் இருக்கு. வேதத்தில் புறம்ங்கிறதுக்கு வேற அர்த்தம் தான் பிரதானம். எதுனா கோட்டை அப்படிங்கிற அர்த்தம். வேதத்தில் புறம்னு வந்தோன்னா கோட்டை. சதம் மாபுர ஆயசிஹி அரக்ஷன்னு. என்ன நிறைய இடத்துல புறம்னு வருது கோட்டை. கோட்டைங்கிறதுக்கும் எகைன் ஆத்தியாத்மிக அர்த்தம்னு ஒன்று உண்டு. என்ன கோட்டைன்னா வெளியில் பார்க்குற கோட்டைன்னு மட்டும் எடுத்துக்க வேண்டாம், அது ஏதோ சிம்பாலிக்கான வாக்கியம் தான். கோட்டைங்கிறதும் பெரும்பாலும் பார்த்தேன்னா உபாதி தான். உபாதிய கோட்டைன்னு வேதத்தில் வரும், அட்ஜங்க்ட கோட்டைன்னு வரும். இப்போ கொஞ்சம் முன்னாடி வந்ததே ஏதோ ஒரு மந்திரம் வந்ததேப்பா, பிரதிமுச்சஸ்வ சுவாம்புரம். என்ன உன் கோட்டையை நீ விட்டுடு அப்படிங்கிற இடத்துல அது உபாதி தானே. இது மாதிரி பல இடங்களில் கோட்டைங்கிறது உபாதியாக வரும். அதனால இங்கே இங்கேயும் கோட்டைன்னா அந்த உபாதி அப்படின்னு தான் எடுத்துக்கணும். உபாதியில் பிரதான உபாதி எது? சரீரம். அதனால கோட்டையை சரீரம்னு அர்த்தம் பண்ணி விடலாமா? சாயணாச்சாரியால் இப்படி தான் அர்த்தம் பண்ணியிருக்கார். இந்த கோட்டையை, இந்த அயோத்தியாங்கிற கோட்டை சரீரம் அப்படி அர்த்தம் பண்ணலாமா? சாயணாச்சாரியால் இப்படி தான் அர்த்தம் பண்ணியிருக்கார். ஏன் அப்படி சாயணாச்சாரியால் அர்த்தம் பண்ணியிருக்கார் அப்படின்னா அதுக்கு முன்னாடி வர வார்த்தை அஷ்டாசக்ரா நவத்வாரா. நவத்வாரபுரம் எதுப்பா?
சரீரம் தானே. 9 இந்திரியங்கள், 9 ஓட்டைகள் உடைய கோட்டை அப்படிங்கும் பொழுது நவத்வாரா ஆயிடுத்து, அது சரீரம் தான். அது அஷ்டா சக்கராங்கிறதுக்கு சாயனருடைய பாஷ்யம் சக்கரவத்து ஆவரண பூதாக தொக்கு அசுருக்கு மாம்ச மேதா அஸ்தி மஜ்ஜா சுக்ர ஓஜோ ரூபாக அஷ்டௌ தாத்தவா, 8 தாத்துக்கள். தொக்குன்னா தோல், அப்புறம் ரத்தம், மாம்சம், அப்புறம் மேதஸு. மேதஸுங்கிறதுக்கு என்ன சொல்றது? அப்படியா? சரி சரி, போன் மாரோ. அப்புறம் மஜ்ஜா சுக்ரம் ஓஜஸு. இந்த 8 தாத்துக்கள், இந்த 8 தாத்துக்கள் சேர்ந்தது எதுவாக இருக்க முடியும்? சரீரம் தானே. அதனால 8 தாத்துக்கள் உடைய, நவத்வாரம் உடைய இந்த தேவர்களுடைய புறம் இது அயோத்தியா. அப்படிங்கும் பொழுது நேச்சுரலி இது சரீரமாக தான் இருக்கணும் அப்படின்னு சாயன பாஷ்யம். சரீரம் இல்லைன்னு அடியேன் சொல்லலை, அடியனுக்கு கொஞ்சம் வேற மாதிரி புரியறது. இது சரீரம் மட்டும் இல்லைம்ப, சரீரம் மட்டும் இல்லை. கொஞ்சம் மந்திரத்தை ஆழ்ந்து கவனிச்சா நமக்கு புரியும். ஏன்னா இது சரீரம் மட்டுமா இருக்க முடியாது. காரணம் என்னன்னா, அயோத்தியாங்கிற பதம் விழுந்ததுனால. அயோத்தியான என்ன அர்த்தம் அப்படின்னா, அயோத்தியான தாக்கப்பட முடியாததுன்னு அர்த்தம். யோத்தும் நார்ஹா அயோத்தியா. சரீரம் என்ன தாக்கப்பட முடியாததா? என்ன தாக்கப்பட முடியாததுன்னு அர்த்தம். அப்போ இது வெறும் சரீரமாக இருக்க முடியாதது. மற்றதெல்லாம் ரைட்டு. அஷ்டா சக்கரா அப்படிங்கிறதுக்கு 8 தாத்துக்கள் சரி, நவத்வாராங்கிறதுக்கு நவத்வாரங்கள் சரி, தேவானாம் பூஹு அப்படின்னு வர இடத்துல சரீரமும் அடக்கம். சரீரத்தை கடந்து அதோட அர்த்தத்தினுடைய வியாப்தி இருக்கு. சரீரம் உபலட்சணம் தான். இங்கே அர்த்தத்தோட வியாப்தி என்னென்ன? வாழ்க்கை. வாழ்க்கையிலையும் 8 தாத்து உண்டு, நவத்வாரம் உண்டு. வாழ்க்கை ஏன் வாழ்க்கையும் தாக்கப்பட முடியாததான். இவன் வாழ்க்கை தாக்கப்பட முடியாது. எவன் வாழ்க்கை என்ன? இந்த யுவாவா வந்தவனை மேம்படுத்தி ஹிருதயத்தில் உபாசனை பண்றவன் வாழ்க்கை. புரியுறதா? அவன் வாழ்க்கை பிரகிருத்தியினால, பிரகிருதி சம்பந்தப்பட்ட ராகத்வேஷங்களால, விஷயபோகங்களால தாக்கப்பட முடியாதது. அதனால அது அப்போ இந்த அயோத்தியாங்கிறதுக்கு என்னென்ன? ராமரை அனுசரிக்கிற வாழ்க்கைன்னு அர்த்தம். இந்த இடத்துல தேவானாம் பூஹு அயோத்தியா. இது ஏன் தேவானாம் பூஹுன்னு சொல்லணும்னா, அது தேவங்கிறதுக்கு 12 அர்த்தம் பண்ணலாம். அவ்வளோ தூரம் நான் அது அப்புறம் 2 மணி நேரம் ஆகிடும். அது என்ன தேவங்கிறதுக்கு 12 தாத்வர்த்தம் இருக்கு. பாணினியை எடுத்து பார்த்தேன்னு தெரியும். இங்கே நம்மளை பொறுத்த வரைக்கும் தேவங்கிறதுக்கு அர்த்தம் எடுத்துக்கலாம். அதாவது தியோத்தன சக்திகளுடைய நகரம், என்ன திவ்ய சக்திகளுடைய நகரம். இது இந்த வாழ்க்கை, நம்ம வாழ்க்கை. அல்லது தேவானாம் பூகுங்கிறதுக்கு சாதுக்களுடைய புறம். தேவர்கள்லாம் சாதுக்கள், போற்ற தகுந்தவர்கள். அவர்கள்லாம் நம்ம வாழ்க்கையில் நிறைய சம்பந்தப்படுவார், நம்ம ராமரை உபாசனை பண்ணுறதுனால. அப்படிங்கிறதுனால சாதுக்களுடைய சர்வதா அபிகத சத்பிகிங்கிற மாதிரி நம்மகிட்டையும் வருவா சாதுக்கள். அதனால தேவானாம் பூஹு, தேவர்கள்னா சாதுக்கள்ங்கிற அர்த்தம். தேவான தியோதன பாசிட்டிவ் ஃபோர்ஸஸ்ங்கிற அர்த்தம். அல்லது தேவானாம்னா தெய்வங்கள்னு அர்த்தம். எவன் ராமரை உபாசனை பண்ணுறானோ அவன் நோக்கி தெய்வங்கள்லாம் ஆசைப்பட்டு தானே வரும். அந்த தெய்வங்கள் அவனிடத்துல ஆசைப்படும். அதனால தெய்வங்கள்ங்கிற அர்த்தம். இவர் சொல்லுவார், ஸ்ரீ ராமாயண மாமாவோட புள்ள பாராயணம் பண்ணுவார். பாராயணத்துக்கு முன்னாடி சந்தியாவந்தனம் பண்ணுவார். சந்தியாவந்தனம் பண்ணிட்டு காயத்ரி ஜபம் முடிஞ்ச உடனே உத்தமே சிக்கரே தேவி சொல்லணும். சொல்லும் பொழுது அடாடா காயத்ரி மாதா கிளம்புறாளே அப்படின்னு தோணுமா. என்னை போய் கலப்பறையப்பா அப்படின்னு நேத்தான பாராயணம் ஆரம்பிக்க போகிறோம், அதுக்கு நான் இருக்கணுமே, நீ கலப்பறையப்பான்னு காயத்ரி மாதா கேட்குற மாதிரி தோணுமா அவருக்கு. கச்சதேவி யதாசுகம்னு அமுச்சு வைக்கிறோம் இல்லையா, அதுக்கு என்ன தேவர்கள் ராமாயண பாராயணம் பண்ணுற இடத்துல தேவர்கள்லாம் இருப்பாள். நம்ம கலப்பினாலும் திருப்பி வந்துடுவா. சந்தியாவந்தனம் போது காயத்ரி மாதாவை கிளப்பிடுறோம், பாராயணம் ஆரம்பிச்சுட்டு வந்துடுவா. ஏன்னா அது பாராயண சிரவணத்துக்காக வருவா. அது மாதிரி தேவர்கள்லாம் பாராயணம் பண்ணுற இடத்துல தேவாஸ்ச சர்வே துஷ்யந்தி கிரகணாத்து சிரவணாத்து தத்தா. அதனால இது தேவானாம் பூஹு, தேவர்களுடைய புறம். இந்த புறம் நெகட்டிவானது கிடையாது. முன்னாடி பிரதிமுஞ்ச ஸ்வாம் புறம்ங்கிற இடத்துல பூஹுங்கிறதுக்கு அர்த்தம் ஒன்று தான், கோட்டைன்னு அர்த்தம், உபாதின்னு அர்த்தம். உபாதி தான். முன்னாடி நீ கோட்டையை விட்டுடுப்பா, நீ உபாதியை விட்டுடு அப்படின்னு முன்னாடி உபதேசம் பண்ணிட்டு வேதம். அது அங்கே அந்த உபாதி நெகட்டிவ். இது சாத்விகமான உபாதி.
சித்ரஸ்மிகளால் ஆன உபாதி. மரீச்சா சுவாயம் மரீச்சயா சுவாயம்புவாக. அந்த சித்ரஸ்மிகளால் ஆத்ம சைத்தன்யத்தினுடைய ரஸ்மிகளால் ஆன உபாதிகள். பாவனா சரீரம். இந்த பாவனா சரீரம் இருக்கே, அயோத்தியாங்கிறதுக்கு பாவனா சரீரம்னு கூட அர்த்தம் பண்ணலாம். ஆனால் பாவனா சரீரம் மட்டும் அர்த்தம் பண்ணிட்டேன்னா அங்கே அஷ்டாச்சக்கரா நவத்வாரா பொருந்தாது. அதனால வாழ்க்கைங்கிற அர்த்தம் ரொம்ப பொருத்தமானது. பாவனா சரீரம், ஸ்தூல சரீரம், சூக்ஷ்ம சரீரம், காரண சரீரம், மொத்த வாழ்க்கை எல்லாம் சேர்ந்துன்னு அர்த்தம் பண்ணும்பொழுது அஷ்டாச்சக்கரா நவத்வாராங்கிறது பொருந்தும். அப்பேற்பட்ட இந்த வாழ்க்கை இருக்கே, இந்த வாழ்க்கை இதுக்கு ஏன் அயோத்தியான்னு பேர் வந்ததுன்னா வாழ்க்கையே ராமனாகுங்கிறதுனால. அப்போ அயோத்தியாங்கிறதுக்கு வேதத்தில் என்ன அர்த்தம்னா ராமன் நிறைந்த வாழ்க்கை. இதுக்கு முன்னாடி உள்ள மந்திரத்தில் ஒரு இளைஞன் வரானே, அவன் நிறைந்த வாழ்க்கை. அந்த வாழ்க்கைக்கு அயோத்தியான்னு பேர். தேவானாம் பூஹு அயோத்தியா அப்படின்னு. தஸ்யாகும் ஹிரண்மயா கோஷா. இந்த அயோத்தியாவில், இந்த ராம உபாசகனுடைய வாழ்வாகிய அயோத்தியாவில் ஒரு சுவர்ண கோஷம் இருக்கிறது. என்ன? சொர்க்கோலோகா. அதுக்கு சொர்க்கம்னு பேர் சொல்லலாம். ஜோதிஷா விருத்தா. சொர்க்கம்ங்கிறது ரொம்ப பாசிட்டிவ் வார்த்தை. வேதத்தில், ராமாயணத்தில், பழைய வேதாந்தத்தில், அதாவது உபனிஷத் வேதாந்தத்தில், உபனிஷத் வேதாந்தம்னே ஒரு டேர்ம் சொல்லலாம் போல். என்ன? உபனிஷத்தில் பார்த்தேன்னா அடிக்கடி சொர்க்கங்கிற வார்த்தை ரொம்ப பாசிட்டிவான சென்ஸில் வந்துட்டுருக்கும். சொர்க்கே லோகே ஜேயே பிரதிதிஷ்டதி அது மாதிரிலாம் வரும். பிற்காலத்தில் அது ஒரு நெகட்டிவ் வார்த்தை மாதிரி சொல்ல ஆரம்பிச்சுட்டா. அதாவது திருப்பி போயிட்டு வர லோகங்களுக்கெல்லாம் சொர்க்கங்கிற பேரை ஃபிக்ஸ் பண்ண ஆரம்பிச்சுட்டா. அது வேற விஷயம். அது புனராவர்த்தி சகிதமான லோகங்களுக்கு மட்டும்தான் சொர்க்கங்கிற பேர். அதை கடந்து போனோம்னா அதுக்கு வேற ஏதாவது பேர் சொல்லணும் அப்படிங்கிற மாதிரி ஆரம்பிச்சுட்டா. ஆனால் நம்ம இதை பார்க்கும்பொழுது வேத திருஷ்டியில், உபனிஷத் திருஷ்டியில் பண்ணணும் அர்த்தம். சொர்க்கோ லோகோ ஜோதிஷா. ஐயா, என்ன சொர்க்கத்தை பற்றிலாம் சொல்கிறது வேதம்? அதெல்லாம் திரும்பி வர லோகமாச்சே அப்படிங்கிற மாதிரி நம்ம எடுத்துக்க முடியாது. ஏன்னா வேதத்தில் சொர்க்கம்னு அர்த்தம் வேற. ராமாயணத்திலேயே சொல்கிறேன், ராமாயணமும் வேதமும் நிறைய இடத்துல மேட்ச் ஆகும். ராமாயணம் எந்த அளவுக்கு வேதத்தை ஃபாலோ பண்ணுறதோ, எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அந்த அளவுக்கு வேதத்தை ஃபாலோ பண்ணுற கிரந்தம் உலகத்தில் எதுவுமே கிடையாது. எந்த புராணமும் கிடையாது, எந்த இதிகாசமும் கிடையாது. அந்த அளவுக்கு மெட்டிகுலஸாக வேதத்தை ஃபாலோ பண்ணும். அதுதான் ராமாயணத்தினுடைய ஒரு சிறப்பு. அதனாலேயே ராமாயணம் எல்லா கிரந்தங்களையும் விட உயர்ந்த பிரமாணம்னு தாராளமாக சொல்லலாம். அகுதோபயமான மார்க்கம். வேத விரோதமான கருத்துக்களே கிடையாது ராமாயணத்தில். வேதத்துக்கு விரோதமான கருத்து வந்தால் எப்பேற்பட்ட ரிஷி சொல்லியிருந்தாலும் அது அப்பிரமாணம் அப்படிங்கிறதான் சம்பிரதாயம். அப்படி இருக்கும் பொழுது பயமாக இருக்குது. ரிஷிகளின் கிரந்தமாக இருந்தால் கூட அதை படிக்கலாமா? ஏன்னா வேத விரோத கருத்து வந்தால் அதை பிரித்து பார்க்க தெரியாதே நம்மளுக்கு அப்படின்லாம் கவலைப்படாதே. ராமாயணம் இருக்குது, கண்ணை மூடிட்டு ஃபாலோ பண்ணால் என்ன, அது வேத விரோத கருத்து கிடையாது. பாயிண்ட்டுக்கு வரேன். அப்போ என்னென்ன, ஹிரண்மய கோஷா, சுவர்ணமயமான கோஷம், ஜோதிர்மயமான கோஷம் அங்கே இருக்குது. அதுக்கு சொர்க்கம்னு பேர். ஜோதிஷாவிருத்தா, மறுபடியும் ஜோதிர்மயமான கோஷம் அப்படி. இது எதை குடிக்கிறது அப்படின்னா, இந்த வாழ்க்கையில், ராமமயமான வாழ்க்கையில் அதில் உள்ள இந்த ஸ்தூல சரீரம், சூக்ஷ்ம சரீரம், இது எல்லாமே அடக்கம் அந்த வாழ்க்கையில். அது எல்லாத்துலேயும் கோரா ஒரு ஹிருதய புண்டரீகம் இருக்குது. அந்த ஹிருதய புண்டரீகத்தை தான் இங்கே ஹிரண்மய கோஷம்னு சொல்கிறது, சொர்க்கோலோகான்னு சொல்கிறது, ஜோதிஷாவிருத்தகான்னு சொல்கிறது. ஸ்ருங்கிற தாத்துலேன்னு வந்தது ஸ்வஹா, சொர்க்கா. அதுக்கு அதை ஸ்வஹானாலே ஜோதின்னு அர்த்தம். ஸ்ரு சப்தோபதாபயோகோ அப்படின்னு. ஸ்வஹான நாதம்னு ஒரு அர்த்தம், ஸ்வஹான ஜோதின்னு ஒரு அர்த்தம். இங்கே ஜோதின்னு அர்த்தம். ஜோதிர்மயமானது அப்படிங்கிறது ஞானமயமானது, வேற ஒன்றும் இல்லை. ஞப்தி மாத்திரமானது, ஞானமயமானது. அப்பேற்பட்ட இந்த ஒரு ஹிருதயம், சொர்க்கோலோகோ ஜோதிஷாவிருத்தகா, ஹிருதயத்தை தான் அயோத்தியான்னு சொல்கிறா. யாரு? சதாசிவ பிரம்மேந்திராள். தஹராகாச அயோத்தியா விஹாரி, பிரம்மேந்திராளோட பாட்டு. ஆமாம், கேலத்தி மம ஹிருதய ஸ்ரீராம தஹரா மோக மகார்ணவ தாரணகாரி. அதுதான் ஆப்ளவஸ்வ பிரப்ளவஸ்வ. இந்த கீர்த்தனையை பார்த்தோன்னா அப்படியே இந்த மந்திரார்த்தம் மாதிரி இருக்கு. ஆண்டி பவ ஜமாமுகு. இந்த இங்கே இருக்கக்கூடிய இந்த உபாதிகளை கடந்து மோக மகார்ணவ தாரணகாரி, ராகத்வேஷ முகாசுர மாரி.
ராகத்வேஷம் முதலிய அசுரர்களை துவம்சம் பண்ணக்கூடிய, அதுக்கப்புறம் மோக மகார்ணவ அந்தகாரத்தை கடந்த தஹராகாசம் இருக்கு. தஹராகாசம்னா சிதாகாசம். அந்த தஹராகாசத்தில் அயோத்தியா தஹர விஹாரி, அந்த அயோத்தியா தஹரம் இருக்கே, அந்த 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 அயோத்தியாவில் விஹாரம் பண்ணக்கூடிய ராமர் அப்படின்னு தானே பிரம்மேந்திரால் பாடுறார். அது மாதிரியான சொர்க்கோலோகோ ஜோதிஷாவிருத்தா அப்படின்னு இங்கே வருது. அடுத்தது யோவைதாம் பிரம்மணோ வேத அமிர்தேனாவிருதாம் புரீம் தஸ்மை பிரம்மச்ச பிரம்மாச்ச யோவா ஏதாம் பிரம்மணோ வேத. யார் யார் இந்த யார் யார் கூட இல்லைங்க, எவன் இந்த பிரம்மத்தினுடைய புறத்தை தெரிந்து கொள்ளுகிறானோ, பிரம்மணோ வேத புரீம், அமிர்தபுரின்னு பேரும் அதுக்கு, அமிர்தேன ஆவிருதாம் புரீம். அமிர்தபுரிங்கிற வார்த்தையோ யோத்தும் நார்காங்கிற அயோத்தியாங்கிற வார்த்தையோ வெறும் சரீரத்துக்கு மட்டும் பொருந்தாது. இது ராமானுசரணையா ராமரை ஏத்துண்டு வாழற வாழ்க்கையை தான் சொல்றது. அந்த வாழ்க்கைக்குள்ளேயே சரீரம் இருந்தா, ஸ்தூல சரீரம் இருந்தா, சூக்ஷ்ம சரீரம் இருந்தா, அஷ்டா சக்கரமும் இருந்தா, நவத்வாரமும் இருந்ததுன்னா, இந்த வாழ்க்கையே இந்த வாழ்க்கை இருக்க, இந்த வாழ்க்கையை எவன் ஹிருதயத்தினால ஸ்பர்சிக்கிறானோ, ஏவா ஏதாம் என்னது யோவைதாம் பிரம்மணோ வேத, யோவா ஏதாம் பிரம்மணோ வேத அமிர்தேனாவிருதாம் புரி. இந்த அமிர்தபுரியான அயோத்தியாவை எவன் ஹிருதயத்தினால ஸ்பர்சிக்கிறானோ அவனுக்கு தீர்காயுசு கிடைக்கும். ஆயுகு கீர்த்திம் புகழும் கிடைக்கும், பிரஜாம் மக்கட்பேரும் கிடைக்கும், மேல மேல மக்கட்பேரும் கிடைக்கும். பிரஜாம் ததுகு, இது எல்லாம் கொடுக்கப்படும். யார் கொடுக்கிறா அப்படின்னு பிரம்மச்ச பிரம்மாச்ச, பரபிரம்மஸ்வரூபமாக இருக்கக்கூடிய ராமரும் கொடுக்கிறார். யுவானு இங்கே எவர் குறிப்பிடப்பட்டாரோ அவரும் கொடுக்கிறார். பிரம்மாச்ச ஹிரண்ய கர்ப்பனும் கொடுக்கிறார். பிரம்மச்ச பிரம்மாச்ச, ஹிரண்ய கர்ப்பன்கிறது பிரம்மதேவன், நான்முகன். என்ன அவர் எங்கே வந்தார்? இங்கே பரபிரம்மம் கொடுக்கணும்னு சொன்னால் பரவாயில்ல, யுவா கொடுக்குறாருன்னு சொன்னால் பரவாயில்ல. ஆனால் அந்த யுவாவை நீங்கள் ராமன்கிறேள் அயோத்தியாங்கிற வாக்கியத்தை வச்சுட்டு அந்த ராமர் கொடுக்குறாருன்னு சொன்னால் பரவாயில்ல, எங்கேருந்து நான்முகன் நடுவில் வர்றார் அப்படின்னு கேட்டால் அதை சொல்லணும் மொழி. அதுக்கு அடுத்த மந்திரம் வருது. விப்ராஜமானாகும் ஹரிணீம் யசசா சம்பரிவிருதாம் புரகும் ஹிரண்மயீம் பிரம்மா விவேஷா பராஜிதா பராங்கேத்யஜ்யாமயி பராங்கேத்யநாசகி இஹசாமுத்ரசாம் வேதி வித்வான் தேவாசுரானுபயான். விப்ராஜமானாம் ஹரிணீம், விபராஜமானம் ஜொலிக்கின்ற, ஹரிணீம் ஆகர்ஷிக்கக்கூடிய அல்லது ஹரியை சேர்த்த, விப்ராஜமானாம் ஹரிணீம் யசசா சம்பரிவிருத்தம், சாதுக்களுக்கு மத்தியில் நல்ல புகழோடு இருக்கக்கூடிய ஹிரண்மயமான இந்த புறம், இந்த அயோத்தியை என்று பெயர் கொண்ட வாழ்க்கை என்ன, இதுல முதல்ல பிரவேசிச்சவர் யாரு அப்படின்னா பிரம்மா, நான்முகன், ஹிரண்ய கர்ப்பன். பிரம்மா விவேச, பிரம்மா அதுல பிரவேசிச்சு அதுல வாழ்ந்துட்டு இருக்கிறவர் ஹிரண்ய கர்ப்பன். இந்த அயோத்தியாவுக்கு இன்னொரு பெயர் அபராஜிதா, ஜெயிக்க முடியாததுங்கிறதுனால. அஜ்யாமுகி, அஜ்யாமுகின்னா இது ஜீர்ணமாகாதுங்கிறதுனால. அநாசகி, நாசம் பண்ண முடியாததுனால அநாசகின்னு பெயர். அநாசகி, அஜ்யாமயி, அபராஜிதா என்று ஜெயிக்க முடியாத, ஜீர்ணிக்க முடியாத, அதாவது யாராலையும் ஜீர்ணிக்க முடியாதுன்னா என்ன, சரி டைஜஸ்ட் ஆகாத உணவுங்கிற மாதிரி அர்த்தம் இல்லை. எப்படி சொல்றதுன்னு தெரியல. இல்லை, காங்கோர் பண்ண முடியாதுன்னு அர்த்தம். காங்கோர் பண்ண முடியாத, அழிக்க முடியாத இப்பேற்பட்ட இந்த அமோகாஸ்தே பவிஷ்யந்தி, இந்த வாழ்க்கை ராமமயமான வாழ்க்கைங்கிறது எப்பேற்பட்ட வாழ்க்கைன்னு, அமோகமா வாழ்வார்கள், ராமரை ஆசிரிச்சோ அமோகமா இருப்பார்கள்ங்கிற வாழ்க்கை. அப்பேற்பட்ட அந்த வாழ்க்கை மயமான இந்த இந்த அயோத்தியா இருக்கே, இந்த அயோத்தியாவில் பிரதமஜன் தான் முதல்லதான், ஹிரண்யகர்ப்பன் தான், பிரம்மா தான் அதுக்குள்ள பிரவேசிச்சு அதில் வாழ்ந்துட்டு இருக்கிறவர். அதனால அவர் இங்கே கொண்டு வரப்படுகிறார். என்ன, நம்மளை ஆசீர்வதிக்கிறதுல பிரம்மமும் பிரம்மாவும் நம்மளை ஆசீர்வதிக்கும், அனுகிரகிக்கும் அப்படிங்கிற வார்த்தை. ஆழ்வார் இதையே தான் சொல்றார்.
சரி, ஆழ்வாருக்கு அப்புறம் வரலாமா? கொஞ்சம் இருக்குன்னு நினைக்கிறேன், கொஞ்சமாக நிறையவா சுருக்கமாக முடிச்சுடுறேன். முடிச்சுட்டு கடைசியாக கன்க்ளூஷனாக சிலதெல்லாம் சொல்லணும் முடிவுரையாக. இது மேலே மந்திரத்துக்கு அர்த்தம் மட்டும் சொல்லியும் போயிடலாம். யத் குமார் யத் குமாரி மந்திரயதே பதிவ்ரதா அரிஷ்டை யத்கிஞ்ச கிரியதே அக்னிஸ்ததனுவேததி அஸ்ருதா சஸ்ருதாஸ்சைவ ஸ்வர்யந்தோ நாபேக்ஷந்தே இந்திரமக்னிஞ்ச யே விதுஹு. இதில் சில விஷயங்கள்லாம் சொல்றார். காமக்ரோதங்களுக்கு அபிபூதமாக கூடிய விஷயங்கள். அபிபூதம்னா என்ன? அதுக்கு ஆட்படுற விஷயங்கள். பொதுவாக காமம் ஏற்படுறது, அந்த காமத்தில் பந்தமாயிட்டான் இவன். அரிஷ்டம் எத்கிஞ்ச கிரியதே. அழகான பெண்கள், இந்த பெண்களில் என்ன சொல்கிறது, கல்யாணம் ஆகாதவா ஆனவா பதிவிரதையாக இருக்கிறவா கூட, அது மாதிரி ஸ்திரீகள்லாம் கூட அவர்களால் டெம்டேஷன் என்ன ஏற்படுறதோ, அவர்களால் என்ன காமம் ஏற்படுறதோ, அரிஷ்டம்னு இங்கே சொன்ன வார்த்தை என்னென்னா அது அவளுக்கு பாதகம் இல்லைங்கிறதுக்காக. அரிஷ்டம்ங்கிற சொல் பாதகம் இல்லைன்னு அர்த்தம். திடீர்னு பாதகம் இல்லைன்னு எப்படி சொல்கிறது? பாதகம் தானே என்ன டெம்டேஷன் அவா சங்கல்பிச்சு ஏற்படலை, இவனுடைய ஹிருதயத்தில் உள்ள தௌர்பல்யத்தினால, இவனுடைய வீக்னஸ்னால அந்த டெம்டேஷன் ஏற்படுறது. அதை காட்டுறதுக்காக அரிஷ்டம்ங்கிற வார்த்தை இது. அவா பிளான் பண்ணி அதை ஏற்படுத்தலை, இவனுக்கு என்ன ஒரு தௌர்பல்யம் ஏற்படுறதோ அது மாதிரி எத்கிஞ்சித்து என்ன காம வாசனைகள் குரோத வாசனைகள், இதில் என்ன ஒரு பந்தம் இந்த உபாசகனுக்கு இருக்கும். அக்னிஹி ததனு வேததி, இந்த அக்னியானது அதையும் பஸ்மமாக்கட்டும். ராமச்சந்திர பிரபுவே இது மாதிரிலாம் சொல்றார் அயோத்தியா காண்டத்தில். ஏன்னா எத்கிஞ்சித்து இந்த ராஜ்யத்தில் எனக்கு ஏதாவது ஆசை இருந்தா பஸ்ம தத் குருதாம் சிகி, அதையும் அக்னி பஸ்மமாக்கட்டும். அயோத்தியாவை ராஜ்யத்தை தியாகம் பண்ணிட்டு போறார் இல்லையா, சித்திரக்கூட்டத்தில் உட்காந்துன்னு சொல்றார். லக்ஷ்மணன் பரதனை பார்த்துட்டு சொல்றான், ராஜ்யத்தை பரதனை அடிச்சுட்டு சம்பாதிச்சுடலாம் மறுபடியும் அப்படின்னு. பரதன் வந்துட்டு இருக்கான், மரத்து மேலே ஏறிண்டு பார்த்துட்டு பரதனோட வர சேனையெல்லாம் துவம்சம் பண்ணிட்டு ராஜ்யத்தை மறுபடியும் மீட்டெடுத்து விடலாங்கிறான். அப்போ ராமர் உபதேசங்கள்லாம் பண்றார், அது மாதிரிலாம் பண்ணக்கூடாதுப்பா, பந்துக்களை அடிச்சு பிடிங்கிற சொத்து விஷம் அப்படின்னு ஆரம்பிச்சு சொல்லின்னு வர்றார். எத்கிஞ்சித்து ஆசை அந்த ராஜ்யத்தில் எனக்கு ஏதாவது இருந்தால் அது அக்னி பஸ்மமாக்கட்டும் அப்படிங்கிற ராமாயண ஸ்லோகமே இங்கே இந்த மந்திரத்தில் இருக்கு. அக்னிஹி ததனுவேததி. எத்கிஞ்சித்து என்ன லஸ்ட்டு வருதோ, இந்த லஸ்ட்னால என்ன பந்தம் வருதோ நம்மளுக்கு, இந்த உபாசகனுக்கு, அதையும் அக்னி பஸ்மமாக. அக்னின்னா என்னன்னு சொல்லிட்டேன் முன்னாடி, அக்னியோட ஆத்தியாத்மிக அர்த்தம்லாம் சொல்லிட்டேன். அசுதாசா ஸ்ருதாசஸ்ச யஜ்வானஹா ஏ அபி அயஜ்வனஹா சொர்யந்தஹா. இந்திரம் அக்னிஞ்ச ஏ விதுகு. இந்திரனையும் அக்னியும் யார் அறிஞ்சுக்கிறாளோ, இந்திரம்னா என்ன? பரமேஸ்வரிய தேவதா. அது ஞாபகம் இருக்கும் நம்மளுக்கு. ஆத்தியாத்மிகத்தில் பரமேஸ்வரிய தேவதா, பிரத்யாகார தேவதா. இந்திரன் அப்படிங்கிறது ஜிதேந்திரியத்துவத்தினுடைய தேவதை. அக்னிங்கிறது லோகக்ஷேமத்துக்கான பேஷன் இருக்கே அதோட தேவதை. இந்த ரெண்டு தத்துவங்களையும் அறிஞ்சுக்கிறவா இருக்காளே, அவா யஜ்வானஹா ஏபி அயஜ்வனஹா. அவா காமிய கர்மங்கள்லாம் பண்றாளோ பண்ணலையோ அவர்கள் சொர்க்கத்தை அடைவார்கள். சொர்யந்தஹா. அவர்கள் இதர சாதனைகளை அபேட்சை பண்றது இல்லை. அவர்கள் இந்த இந்திரனையும் அக்னியும் புரிஞ்சுக்கிறது அப்படிங்கிறதையே சாதனையா வச்சுண்டு அவர்கள் திவ்யலோகத்தை அடைகிறா. சொரியந்தோ ந அபேக்ஷந்தே. அது இதர சாதனைகள் சொல்லலாம், அது இதர பந்தங்கள் விஷயபோகங்கள் இதில் எந்த அபேட்சையும் இல்லாதவர்களாக அவர்கள் திவ்யலோகத்தை அடைகிறார்கள். மேலே போகிறது. சிகதா இவ சயந்தி ரஸ்மிபி சமுதி அஸ்மால் லோகாதமுஷ்மாச்ச ரிஷிபிரதாத் பிரஷ்னிபிஹி. மேலே திவ்யலோகத்துக்கு போகிறத பற்றிய மந்திரங்கள் தான் அது. சிகதா இவ சயந்தி ரஷ்மிபிஹி சமுதீரிதாக. சித்ரஸ்மிகளால் உத்தாரணம் பண்ணப்பட்டவர்களாக இந்த உபாசகர்கள்லாம் அஸ்மாத்து லோகாத்து அமுஷ்மாச்ச, இந்த லோகத்திலிருந்து அந்த லோகத்துக்கு போகிறார்கள். இந்த லோகத்திலிருந்தும் அந்த லோகத்திலிருந்தும் இருந்த சித்ரஸ்மிகள் இவனை தூக்கிண்டு போகிறது இந்த உபாசகனை.
அப்போ பிருஷ்டிபிகின சித்ரஸ்பிகள், சித்ரஸ்பிகளாலும் ரிஷிபிகி ரிஷிகளாலையும் வழிகாட்டப்படுகின்றவனாக இவன் ஆகிறான் அப்படிங்கிற அர்த்தம். என்ன அப்படிங்கிற அர்த்தம் வருது. இது ரிஷிகள்ங்கிறவா பெரியோர்கள், நம்மளை சுற்றி இருக்கிற மகான்கள், சாதுக்கள், அவளும் வழிகாட்டுறா. உள்ளுக்குள்ளே இருக்கிற பொட்டன்ஷியல், அதுதான் சித்ரஸ்மி, அதுவும் வழிகாட்டுறது. இது ரெண்டுத்தினாலையும் இவன் மேலே மேலே அது மாதிரியான வாழ்க்கை, அந்த ஒரு மோட்ச மார்க்கத்தை நோக்கி போகிறான். அப்படி போகும்பொழுது நெகட்டிவ் ஃபோர்ஸஸ்லாம் நம்மளை விட்டு நீங்கணும். அதுக்கான மந்திரம் அடுத்தது. அப்பே தவி தவிச்ச பதாதஹ ஏத்ரஸ்த புராணாயே ச நூதனாஹ யமோ ததாத்வவசானமஸ்மை. அபேத வீத விச்ச சர்பதாதஹ. அத்தஹ இந்த ஸ்தானத்திலிருந்து நெகட்டிவ் ஃபோர்ஸஸ்லாம் நீங்கட்டம். ரொம்ப காலமாக இருக்கிற ஃபோர்ஸஸ் புராணாக நூதனாக புதுசாக வந்த ஃபோர்ஸஸ் இது எல்லாமே இந்த ஸ்தானத்திலேருந்து நீங்கட்டம். நீங்கி அஹோபிஹி அக்துபிஹி அத்பிஹி வியக்தம். அஹோராத்திரங்களும் இவன் எந்த ஜீவசக்திகளோடு இருக்க. அப்புங்கிறது ஜலம், பொதுவாக ஆதி பௌத்திகமாக ஆத்தியாத்மிகமாக அதே பொட்டன்ஷியல்ஸ் தான். எதை சித்ரஸ்மின்னு சொல்கிறோமோ அதுதான் அப்பு. ரெண்டுத்துக்கும் ரொம்ப சட்டிலான டிஃப்ரென்ஸ். அதுக்குள்ளே நான் போல நேரம் இல்லை. அந்த அப்பு சக்திகள், இந்த ஜீவசக்திகள் அகோராத்திரமாக இவன் இந்த ஜீவசக்திகளை அபியாசம் பண்ணிட்டு இருக்கானே, அப்பேற்பட்டவனுக்கு யமன், யமதேவன், யம தர்மராஜன் அவசானத்தை கொடுக்கட்டும். அவசானம்ங்கிறதுக்கு ஸ்தானம்னு ஒரு அர்த்தம், அதுதான் சாயனர் பண்ணுறார். அவசானம் அப்படிங்கிறதுக்கு முடிவுன்னு கூட ஒரு அர்த்தம். என்ன இது சாகர காலத்தில் சொல்ல வேண்டிய மந்திரமா? என்ன சாகர காலத்தில் சொல்லணுமா கூடாதாங்கிறது வேற. சாகர நிலையை சொல்லக்கூடிய மந்திரமாகவும் எடுத்துக்கலாம். அது சாகும்பொழுது யமதர்மராஜா இவனுக்கு பாசிட்டிவான ஒரு முடிவை கொடுக்கட்டும். என்ன இவன்கிட்ட உள்ள நெகட்டிவ் எல்லாத்தையும் நீக்கி பாசிட்டிவான முடிவை கொடுக்கட்டும் என்கின்ற ஒரு அர்த்தம். நிருமுனந்து நிருபா அத்வர்யா அகிருஷ்டாய சகிருஷ்டஜாஹ குமாரேஷு கணீனேஷு ஜாரிணீஷு சயே ஹிதாஹ ரேதஃ பீதா அண்டபீதாஹ அங்காரேஷு சயே ஹுதாஹ உபயான் யுவேஹம் யமராஜகான். இது வரைக்கும் ஒரு நிறுத்திக்கலாம். இன்று முனந்து நிருபாத்துரியா. முனந்து அப்படின்னு ஒரு அபூர்வமான தாது இருக்கு. இங்கே ஒரு கிரியாபதம் இருக்கு. அதாவது இங்கேருந்து நீங்கட்டம். இந்த நெகட்டிவ் ஃபோர்ஸஸ் முனந்து அப்படிங்கிறது நீங்கட்டம். நிரு முனந்து நிரு பாத்துரியா. யார் யார் ஆரியசீலர்களான, அதாவது சான்றோர்களான சாதுக்கள் இருக்காளோ அவா நம்மளை காப்பாற்றட்டும். துஷ்டர்கள் இங்கேருந்து நீங்கட்டம். நிரு முனந்து நிரு பாத்துரியா. நிருங்கிறது நராகான அர்த்தம். துஷ்டர்களான நரர்கள் நம்மளை விட்டு நீங்கட்டும். ஆரியசீலர்கள் நம்மளோட கூட இருக்கட்டும் அப்படின்னுட்டு இந்த துஷ்டர்களுடைய லட்சணம் கொஞ்சம் மேலே போகிறது. அதுவுமே காமப்பிரதானமான விஷயங்கள் தான். அது குமாரீஷு கணினீஷு ஜாரிணீஷு ச ஏஹிதாக என்று சொல்லும்படியாக இந்த தீவிரமான காமத்தில் பந்தப்பட்டவர்கள், ரேதஃப் பீதாக ஆண்ட பீதாக, காமத்தினாலே விழுங்கப்பட்டவர்கள். இந்த பீதாகாங்கிற வார்த்தை இருக்கே, அது காமம் யாரை விழுங்கிறது அப்படின்னா வேற மந்திரத்தை இங்கே எடுக்கணும். அது அகம் அன்னம் அன்னம் அதந்தம் அத்மி. திங்கரவனை திங்கறேன் அப்படின்னு ஒரு மந்திரம் வருது அன்ன சூக்தத்தில். திங்கரவனை திங்கறேன், சாப்பாடு சொல்கிறது, சாப்பாடு நம்மளை பார்த்து சொல்கிறது, நீ என்ன சாப்பாடு தான் நினச்சிட்டு இருக்கடா டேய், நான் உன்னை சாப்பிட்டு இருக்கேங்கிறது. அந்த மாதிரி வேதத்தில் வருது. அது எப்படி புரியலையே அப்படின்னா, நல்ல டயபெட்டிஸ் பேஷண்ட் ஒருத்தர் ஒரு ஆற்றுக்கு வந்திருக்கார். அவள் ஆற்று மனுஷாலாம் கேட்குறா, ரசகுல்லா சாப்பிடலாமான்னு கேட்குறா. அவர் இப்படி யோசிக்கிறார். நாக்கெல்லாம் எச்சல் ஊறுறது, வேண்டாமேன்னு சொல்லி பார்க்குறார். அவள் கேட்கல, கொண்டு வந்து வச்சுட்டா. நீங்கள் சாப்பிட்றீங்களோ சாப்பிடலையோ உங்கள் இஷ்டம், கொண்டு வந்து வச்சுட்டேன். ஒன்றே ஒன்று சாப்பிட்டுக்கிறேன்னார், எடுத்துக்கிறார். இந்த தட்டு முழுக்க 15 ரசகுல்லா இருக்குது. அவளுக்கு கவலையே கிடையாது. ஏன்னா அவளுக்கு வருஷத்துக்கு இப்போ ஒரே ஒரு முறை தான் வந்திருக்கு. ஒரு பெரிய விஐபி வந்தவர். அந்த சமயத்தில் அவருக்கு ஏகப்பட்டதை ஆராதிக்கணும் அவரை அப்படிங்கிறதுக்காக அவள் என்னெல்லாமோ பண்ணிட்டு இருக்கா. அவள் பேலன்ஸில் இல்லை. பேலன்ஸில் இருக்கிறவா சோகால்டு விஐபி இருக்காரே, அவாத்து மாமியோ டாக்டரோ தான் பேலன்ஸில் இருப்பா. பக்கத்தில் பார்த்தா மாமியும் இல்லை டாக்டரும் இல்லை. பேச ஆரம்பித்தார். ஒரு 15 நிமிஷம் பேசிகிட்டு இருந்தார் அங்கே எல்லாரோடையும்.
கேஷுவல் டாக்கு. 15 நிமிஷம் கழித்து பார்த்தோன்னா 15 ரசகுல்லாவையும் காணும். எப்போ உள்ளே போச்சுன்னு தெரியல. ரசகுல்லாவை எடுத்து வாயில் போட்டுக்கும் பொழுது அந்த ரசகுல்லாவை பார்க்கணுமா. நம்ம சாப்பிட்ற சமயத்தில் நம்ம என்ன சாப்பிட்றோங்கிற அவேர்னஸ் இருக்கணும். அதுக்காக தான் மௌனேன போக்தவ்யம், மௌனமாக சாப்பிடுங்கிற சாஸ்திரம். அந்த ரசகுல்லாவை எடுத்து வாயில் போட்டுக்க போகும்போது ரசகுல்லா இவரை பார்த்து பேசுமா. நம்ம மௌனமாக நம்ம சாப்பிட ஆரம்பித்தா அன்னம் நம்மளை பார்த்து பேசும். அன்னம் அந்த ரசகுல்லா இவரை பார்த்து என்ன கேட்குறதா, நீ என்ன சாப்பிட்றியா நான் உன்னை சாப்பிட்றேன் கேட்குறேன். அதோ யத் பிரம்ம விலபம் பித்ருணாஞ்ச யமஸ்ய ச வருணஸ்யாஸ்வினோ ரக்னேஹ மருதாஞ்ச விஹாயசாம் காம பிரயவணம் மே அஸ்து சஹ்யேவாஸ்மி சனாதனஹ இதி நாகோ பிரம்மிஸ்ரவோ ராயோதனம் புத்ரானாபோ தேவி ரிஹாஹிதா. இந்த அனுவாக்கத்தில் வரிசையாக பல தேவர்களை பற்றியும் பார்த்துண்டு வந்தோம். யம தர்மராஜா, அப்புறம் அவருடைய பரிவாரமான பித்ருக்கள், வருணன், அஸ்வினி குமாராள், அக்னி, மருத்துக்கள், இவா எல்லாருக்கும் ஆதாரம் ஆலம்பனம் பிரம்மஸ்வரூபம். அதோயத் பிரம்ம விலபம் என்று இந்த மந்திரம் சொல்றது. யோ தேவானாம் நாமதா ஏக ஏவ ஏகம் சந்தம் விப்ராஹா பகுதா கல்பயந்தி ஏகம் சத் விப்ராஹா பகுதா வதந்தி என்றெல்லாம் சொல்லும்படியாக ஆதாரமான இந்த பரபிரம்மஸ்வரூபம் அது எல்லா தேவாளுக்கும் அந்தர்யாமியா இருக்கு, எல்லா தேவாளையும் இயக்கிறது. அல்லது ஒரே பரபிரம்மே பலவேறு நாம ரூபங்களை எடுக்கிறது. ரிஷிகள்லாம் பலவேறு விதமா அதை ஸ்துதி பண்ணுகிறார்கள். என்கின்ற இந்த பிரம்மஸ்வரூபத்தை சொல்லிட்டு கடைசியா சஹ்யேவாஸ்மி சனாதனஹா, அந்த பிரம்மம் எனது ஆத்மாவே, இத்தனை உபாதிகளையும் கடந்து இருக்கக்கூடிய என்னுடைய சொரூபமே அந்த பிரம்மம். அந்த பிரம்மம் சனாதனமானது. அப்பேற்பட்ட அந்த பிரம்மத்தோட கூட சொச்சந்தமாக எனக்கு இருப்பு கிடைக்கட்டும். காம பிரயவணம் மே அஸ்து என்று சொல்லும்படியாக எனக்கு சொச்சந்தமா அந்த பிரம்மத்தோட கூட அனுபவம் கிடைக்கட்டும் என்று சொல்லி கடைசியா இந்த அனுவாகம் முடிகிறது. இதி நாகஹா. இதையே பலவேறு விதமா சொல்லுவார்கள். இதைதான் நாகம்னு சொல்லுவா. நாகம்னா ஆனந்தம்னு அர்த்தம். சொர்க்கத்துக்கு கூட நாகம்னு பேரு. நாகம் அப்படிங்கிறது அகம்னா துக்கம், ந அகம் அப்படிங்கிறது ஆனந்தம். இதையே ஆனந்தம்னு சொல்லுவா. இதையே பிரம்மானுபூதின்னு சொல்லுவா. பிரம்மிஸ்ரவஹா என்கின்ற வாக்கியம் இங்கே வருது. பிரம்மிஸ்ரவஹா. ஸ்ரவஹான்னா அதீந்திரிய சிரவணம், இந்திரியங்களுக்கு அப்பால்பட்ட அனுபவம். பிரம்மிஸ்ரவஹா. இதையே செல்வம்னு சொல்லுவா. ராயஹா, எல்லாருக்கும் வாரி வழங்குற செல்வம். ரா தானேங்கிற தாத்துலேருந்து தானே ராயஹா வருது. அதனால எல்லாருக்கும் வாரி வழங்கும்படியாக இந்த செல்வம் இருக்கு. அப்பேற்பட்ட இந்த செல்வம், பிரம்மானுபவம், ஆனந்தம் என்கிறது இதுதான் என்று இந்த அனுவாக்கமானது பூர்த்தியாகிறது. ரொம்ப அருமையான அழகான அனுவாக்கம்.